சடப்பொருட்களின் கட்டமைப்பு. நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது சடப்பொருட்களின் கட்டமைப்பு. சடப்பொருள்னா என்னன்னு பார்க்கணும். சடப்பொருள்னா என்னன்னு சொன்னால் அதுக்குரிய வரைவிலக்கணம் வெளியில் இடத்தை அடைத்துக் கொள்வதும் இனிமை கொண்டதுமான பொருட்கள் என்ன சடப்பொருட்கள். ஒரு பொருள் வெளியில் இடத்தை அடைச்சு கொள்ளும், அடுத்ததுக்கு திணிவு இருக்கும். இது இருந்தால் அதுக்கு பேர் என்ன சடப்பொருட்கள். அதே மாதிரி இதே இதை தான் சொல்லுவாங்க, சக்திக்கு என்ன சக்தி வெளியில் ஒரு இடத்தை அடைச்சு கொள்ளாது, அதுக்கு ஒரு திணிவும் இல்லை, அதனால அதுக்கு பேர் என்ன சக்தி. அப்ப சடப்பொருட்கள் இல்லாத மிச்சம் எல்லாமே என்னதுக்குள்ளோம் சக்தி என்றதுக்கெல்லாம். அதாவது சக்திக்கு சிம்பிளான ஒரு வரைவிலக்கணம், அதுக்கு வெளியில் இடத்தை அடைத்துக் கொள்ளாது, அங்கே திணிவும் இருக்காது. சரி, நம்ம சக்தி சம்பந்தமான விஷயங்கள்லாம் அங்கே வரக்குள்ள பார்ப்போம். இப்போ நமக்கு என்ன தேவை சடப்பொருட்கள்னு வரக்குள்ள சடப்பொருட்களுக்கு என்ன 3 பௌதிக நிலைகள் இருக்கு. சடப்பொருளுக்கு என்ன 3 பௌதிக நிலைகள். அப்ப சடப்பொருள் எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன இருக்கும், 3 பௌதிக நிலைகள் இருக்கும். ஒன்று திண்மம், அடுத்து என்ன திரவம், அடுத்து என்ன வாயு. இப்ப திண்மத்தின் அடர்த்தி என்ன மிச்சம் மிகவா இருக்கும், திரவத்தின் அடர்த்தி அதை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். அடுத்து என்ன வாயுக்கு மிச்சம் அடர்த்தி மிச்சம் குறைவு. சரியா, வாயுக்கு அடர்த்தி என்னது மிச்சம் குறைவா இருக்கும். சரிதானே. இப்ப இந்த ஓர்டர் உங்களுக்கு திண்மத்தின் இதெல்லாம் பேசிக். சரியா, இப்போ அடுத்த விஷயம் போவோம். இந்த சடப்பொருட்கள் எல்லாம் எண்ணத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. இதான் உங்களுக்கு இப்போ பாடமே இங்கே தான் ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்கள் 9ஆம் ஆண்டில் படித்த சின்ன சப்ஜெக்ட். சரி, இப்போ 9ஆம் ஆண்டு வரைக்கும் 9ஆம் ஆண்டுக்கு முதல் படித்த சின்ன சப்ஜெக்ட். இப்போ இங்கே தான் அணுன்ற ஒரு கன்செப்ட்ல அணுவை விரிச்சு உங்களுக்கு இங்கே வரும். இந்த சடப்பொருட்கள் எண்ணத்தால் ஆக்கப்பட்டிருக்கு மட்டும் கேட்டிங்கன்னா அணுவால் ஆக்கப்பட்டிருக்கும். எண்ணத்தால் ஆக்கப்பட்டிருக்கும், அணுவால் ஆக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த அணுவில் இந்த அணு எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த வட்டமாக இருக்கும், இலத்திரன்கள் நடுவுல சுத்தியோட நடுவுல மையத்தில் புரோத்தன இலத்திரனும் இருக்கும். சரிதானே, இதுதான் என்னது அணு. இந்த அணு கொண்டு இருக்கிற துணிக்கைகள் என்னென்ன, 3 துணிக்கையில் ஒரு அணு கொண்டு இருக்கும். அதுல முதலாவது துணிக்கை புரோத்தன். சரிதானே, அடுத்தது நியூத்திரன், அடுத்ததுதான் இலத்திரன். இந்த 3 துணிக்கைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், இந்த அணு கொண்டு இருக்கும். இப்போ அவங்க அணுசார்பு அவங்களுக்கு சொல்லக்குள்ள முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அணுசார்பு அவங்களை சொல்லக்குள்ள அணுக்கோள மாதிரி உருவம், அணுக்கோள மாதிரி உருவன்ற ஒன்று அவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த கோள மாதிரி உருவம் முன்வைச்சவர் ரதபோர்ட் ஒரு ஆள் தான் என்ன செஞ்சவர், கோள மாதிரி உருவன்றது முன்வைச்சார். அப்ப இவர் கோள மாதிரி உருவம் முன்வைக்கிறதுக்கு முதல் வேற யார் இன்னொட முன் வச்சிருப்பாங்க. அதை முன்வைச்சவர் யாருன்னு சொன்னா ஜே தாம்சன். கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஜே தாம்சன் என்றவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா பிளம் புடிங் கட்டமைப்பு சொன்னார். புடிங் கட்டமைப்பு, அதாவது சாப்பிட்ற இடத்துல ஒரு புடிங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சாரி, இப்போ புடிங்க இருக்குன்னு சொன்னா, இப்போ அந்த புடிங்க இப்படி இருக்கு தானே, ரைட், புடிங்க இருக்குன்னு சொன்னா அந்த புடிங்கில் இந்த ஒரு அணுவான்னு சொல்லி ஒரு புடிங்கில் இருக்கிறது அணுவான்னு சொல்லி இதுக்கு மேலே இருக்கிற அந்த பிளம்ஸுகள் படிச்சிருக்குமில்ல, அப்படித்தான் இலத்திரன் இருக்கும்னு சொன்னார். அப்ப இதை பொய்யாக்குறதுக்கு எதை இப்ப உங்களுக்கு அந்த படத்தை காட்டினேன்னு சொன்னா, இப்ப நீங்க படம் அங்க ரைட்டு தான் இருக்கு, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இருக்கிற மாதிரி தான் என்னது ஜே தாம்சன் சொன்ன அணு மாதிரி இப்படித்தான். அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, இப்படித்தான் அணு இருக்குன்னு சொன்னா, இதுல ப்ளஸ் எல்லாம் இப்படி இருக்கேன்னு சொன்னா இலத்திரன் என்ன செய்யுமா இப்படி படிஞ்சு போயிருக்குமான்னு சொன்னார். ஆனா இப்படி இருக்கான்னு கேட்டா இல்லை, அப்படி இருக்க முடியாது. இதை முன்வைச்சால் யாருன்னு தான் இந்த ஏர்னஸ் ரதபோர்ட். இந்த ஏர்னஸ் ரதபோர்ட் என்ன செஞ்சாருன்னா இதை பொய் என்று நிரூபிச்சார். ரதபோர்ட் இதை பொய் என்று சொல்லி நிரூபிச்சார். பொய் என்று நிரூபிச்ச அவர் சொன்ன அந்த கோட்பாடு தான் என்ன, அணுக்கோள மாதிரி உருவம். அணுக்கோள மாதிரி உருவம் என்ன செஞ்சார், முன்வைச்சார். இந்த அணுக்கோள மாதிரி ஒரு எப்படி முன்வைச்சார்ன்ற ஒரு விஷயம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது உங்களுக்கு ஏல சொல்லி தருவாங்க. இப்போ உங்களுக்கு சும்மா பேசிக்கான அவங்கள சொல்லி தரணும்னு சொன்னா, இவர் என்ன செஞ்சாருன்றா அல்ஃபா கதிர் ஒரு அல்ஃபா கதிர் இருக்கு. சரி, ஒரு கதிர்வீசல் ஒன்று இருக்கு அல்ஃபா கதிர். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரே கதிர் என்று கேள்வி வருமா, அல்ஃபா கதிர் ஒன்று இருக்கும். இந்த அல்ஃபா கதிரை என்ன செஞ்சாருன்னு சொன்னா ஒரு பொட்டகடு ஒன்று எடுத்து, சரியா, ஒரு
தகடொன்றை எடுத்து இந்த அல்ஃபா கதிரை இங்கே பட விடுறார். சரியா? தகட்டில் என்ன செஞ்சாருன்னா படம் விட்டார். அது மெல்லிய தகடு, மிகவும் மெல்லிய தகடு. அடுத்த என்ன செஞ்சாருன்னா இதை சுற்றி இப்படி ஒரு வளையம் ஒன்று உருவாக்கினார். சரியா? இப்படி வளையம் ஒன்று உருவாக்கி இது இவ்வளவு திரை. இப்போ இந்த இதில் வந்து பட்டு இதுக்கு அங்கால அந்த கதிர் பூவும் தானே, அது போய் படுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஒன்று ஒரு 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 பரிசோதனை ஒன்று செஞ்சார். இவர் செஞ்சதில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், நிறைய கதிர் என்ன செஞ்சு இந்த கதிரில் பட்டு இப்படி போய் இந்தியாவில் போய் இதில் பட்டுச்சு. ஏன் தெரிப்படைஞ்சு சரியா? முக்காவாசி அவர் அனுப்பின முக்காவாசி இப்படி இங்கே போச்சு. சரி, அவர் அனுப்பின முக்காவாசி வந்து இதில் போய் தான் பட்டுச்சு. ஆனால் அதில் வந்து சிலது மட்டும் தெரிப்படைஞ்சிச்சு, சிலது போன திசையிலே திரும்பி வந்துச்சு. சரி, இதெல்லாம் என்னச்சுன்னா மிக குறைவான விஷயங்களுக்கு மட்டும்தான் பட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், ஒரு அணு இருக்குன்னு சொன்னால், ஒரு அணு இப்படி இருக்குன்றா அதில் மையத்தில் மட்டும்தான் திணிவு செறிந்து போயிருக்குது. அதனால தான் இந்த கதிர் போய் பட்ட கதிர் சிலதுகள் மட்டும் திரும்பி இருக்குது. முக்காவாசி இந்த வெளியினூடாக என்ன செய்யுது, அங்கால போயிட்டு சரி, அந்த வெளிக்கூடாக போன கதிர் என்ன செஞ்சது, அடுத்த பக்கம் போயிட்டு கருவுல பட்ட கதிர்கள் மட்டுமே என்ன செஞ்சிருக்கு, ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்ப ஒரு அணுவுல வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு அணுவுல ஒரு கரு மையத்துல மட்டும் ஒரு திணிவை செறிஞ்சு போயிருக்குது. அது சுத்தியான வழி என்ன செய்ய ஒரு மிக இடைவெளியா இருக்குதுன்னு சொன்னார். அவருக்கு இந்த இந்த இடைவெளி இல்லாம வந்து இலத்திரங்கள் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியாது. அப்ப அவர் அப்படி சொன்னார். இப்ப இதுக்கு இதைத்தான் அவங்க முதல்ல சொன்னாங்க, அணுகோள மாதிரி உருவம். சரி, அணுகோள மாதிரி உருவம்னு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார், ஒரு அணுக்களுக்கு அணு இருக்குன்னு சொன்னா அந்த அணுவை சுத்தி ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்தியாவில வந்து ஒரு அணு இருக்கு, இப்படி ஒரு அணு இருக்கு. சரியா? அதுல கரு நடுவுல இருக்கு. சரிதானே? அப்ப போற கதிர் என்ன செய்ய போகுது, இப்போ அங்கால போய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில் அங்கால போய் ஸ்ட்ரெயிட்டாக போன கதிரெல்லாம் எதால போன கதிர்னா இந்த இடைவெளிக்குள்ளால போன கதிர். இந்த இடைவெளிக்குள்ள போன கதிரெல்லாம் என்ன செய்யுது, ஸ்ட்ரெயிட்டாக அங்கால போயிட்டு. இப்போ ரிட்டன் ஆயின கதிர் யாருன்னு பார்த்தா மிக குறைவான ரிட்டன் ஆயினாங்க. இதில் பட்டு தெரிச்சாக்கள் இப்படி 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 போய் இப்படி இப்படி போனாக்கள், இப்படி போய் இப்படி வந்தாங்க. சிலர் போன திசையிலே பட்டு திருப்பி போன திசையிலே வழியாக போன திசையில போனாங்கன்னு பட்டு திருப்பி அதே திசையிலே திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாருன்னா சொன்னார் வந்து இப்படி அவனோட தெளிவு வந்து மையத்துல செறிவடைந்து போய் இருக்குது என்று சொன்னார். அதுக்கு பிறகு அது நடுவில் செறிஞ்சிருக்கிறத வந்து புரோத்தன் என்றும், அதாவது நேரேற்ற துணிக்கையில் அதுல செறிஞ்சு போயிருக்குன்னா முதலாவதாக கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது காலப்போக்கில் என்ன செஞ்சாங்கன்னா, இல்லையே நேரேற்ற துணிக்கையில் மட்டும் இருந்தா காணாது என்றோடு தான் நியூத்திரன் என்ற ஒரு துணிக்கை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. சரியா? நியூத்திரன் என்ற ஒன்று இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. சரிதானே? இந்த நியூத்திரன் என்றதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொன்னா சட்விக். இவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த ரதபோட் வந்து இந்த கோல மாதிரி உருவ சொன்னதுக்கு பிறகு நீல்போர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இலத்திரன்கள் வந்து இந்த வழியில வந்து கருவை சுற்றி என்ன செய்யுது என்று சொன்னா, சூரிய குடும்பத்துல சூரியனை வந்து நம்மளோட பூமியெல்லாம் எப்படி சுத்துதோ, சூரிய குடும்பத்துல பூமியெல்லாம் சூரியன் எப்படி சுத்துதோ அதே மாதிரி கருவை வந்து இலத்திரங்கள் சுற்றி கொண்டு இருக்குது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சக்தி மட்டங்கள்ல சுத்தி கொண்டு இருக்குன்னு சொன்னார். சரி, இதை சொன்னதுதான் யார் என்று சொன்னா நீல்போர். இப்ப இவர் முன்மொழிஞ்ச கொள்கை எப்படி என்று சொன்னா, இப்ப ஒரு கரு இப்படி இருக்கண்டா, சரிதானே, ஒரு கரு இப்படி இருக்கான்னு சொன்னா அதை சுத்தியான இலத்திரன் செய்யப்படும். இப்படி ஓடிக்கொண்டிருக்கும், இன்னொன்று இப்படி ஓடிக்கொண்டிருக்கும், இன்னொன்று இப்படி ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் ஒன்று இருக்கும். படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இது கரு, இதான் கரு. சரியானே? இந்த கருவுல என்ன இருக்கு, நடுவுல நியூத்திரனும் இருக்கி புரோத்தனும் இருக்கி, ரெண்டு துணிக்கி. அடுத்த இடத்துல என்ன செய்யுது, சுத்தி ஓடிக்கொண்டிருக்கு, ஓடுது. இப்படி ஒன்று ஓடுது. இப்ப இதுதான் என்ன நடக்குது, இது ஒரு சூரியன் மாதிரியும் கோள்கள் என்ன செய்யுது, சூரியனை சுத்தி ஓடுற மாதிரியும் ஓடிக்கொண்டிருக்கேன்னு அவர் சொன்னார். இவர் நம்ம இப்ப நினைப்போம் வந்து அப்ப இப்ப இது வந்து இப்ப எப்படி கோள்கள்னு சொன்னா, இப்ப இந்த நீரேற்றமும் ஒரு மறையேற்றத்தையும் என்ன செய்யும், ரெண்டும் ஒன்றே ஒன்று கவர்.
ஒரு மரையேற்றத்தை வந்து நீங்க வந்து மரையேற்றத்தோட வச்சுக்கணும்னு செய்யும் ஒன்றே ஒன்று தள்ளும். இது இங்கே நோக்கி தள்ளும். அதே மாதிரி இது வந்து என்ன செய்யுது, இது வந்து இது தள்ளும். தள்ளி கொண்டிருக்கும். ஆனா இது ரெண்டுமே கவரணுமே, இப்படி இவர் விழாம இந்த இது வந்து இதுக்குள்ள உணர்ந்து விழாம, அதாவது கருக்குள்ள வந்து இந்த இலத்திரம் விழாம எப்படா ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொன்னா, இதுதான் ஒரு பிசிக்ஸ் இங்க வேலை செய்யுது. அதாவது இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த கரு வந்து இல்ல இந்த ஓடுற இந்த இலத்திரனை பிடிச்சி இழுக்கும். சரி, ஓடுற இலத்திரனை வந்து இந்த கரு என்ன செய்யும் என்று சொன்னா, நான் இலத்திரனை சிவப்பு கலர்ல காட்டுறேன். இந்த இலத்திரனை இந்த கரு என்ன செய்யும் என்று சொன்னா பிடிச்சி இழுக்கும். பிடிச்சி இழுக்கும், தன்னை நோக்கி இழுக்கும். ஆனா இந்த இலத்திரன் என்ன செய்ய மாட்டா, ஒரு வேகத்துல எங்கேயால பக்கம் சுத்தும். சரிதானே, இது வேகத்துல தன் ஒரு வேகத்துல சுத்தும். அப்ப இந்த இதால விழுபடுற விஷயம், இங்க கொடுக்கப்படுற விஷயம் சமப்படுற ஒரு சந்தர்ப்பத்துல இலத்திரனுக்கு சுத்துற திசை இந்த திசை கிடைக்கும். அதுதான் இந்த இலத்திரன் சுழண்டு கொண்டிருக்கு. இது இப்ப உங்களுக்கு உதாரணம் விளங்காம இருக்கலாம். இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு மாடு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கைத்துல அந்த மாட்டை கட்டுங்க. சரிதானே, கட்டி போட்டு இந்த ஒரு எலாஸ்டிக்கால என்ன செய்யன்னு சொன்னா, ஒரு எலாஸ்டிக் நாட அறாத ஒரு எலாஸ்டிக் மாடை சாரி எலாஸ்டிக் கைத்தை வந்து இந்த தூண்ல கட்டி போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மாடை கட்டுங்க. சரிதானே, ஒரு மாடெல்லாம் புள்ளி போட்டு காட்டுறது. சரியா, மாடுக்கு இருக்குமே கிடையாது. சரி, புள்ளி போட்டு காட்டுறேன். இந்த மாடு என்ன செய்யும்னு சொன்னா, வேகத்தை கூட்ட 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 என்ன செய்யும், சுழண்டு கொண்டிருக்கும். சுழண்டு வேகத்தை கூட்டி கூட்டி சுழலும். ஆனா இது வேகத்தை கூட்ட கூட்ட என்ன செய்யும், இந்த எலாஸ்டிக் இதை நோக்கி இழுக்கும். என்றாலும் எலாஸ்டிக் என்னபடி என்ன செய்யும், ஓரளவு பின்னுக்கு போய் ஒரு இந்த அளவு தூரம் வரைக்கும் தான் வரும். அங்கால போனா எலாஸ்டிக் அறுந்துடும். சரியா, இப்ப நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு எலாஸ்டிக்கை போட்டீங்கன்னு என்ன செய்யும், அது ஆறாம வச்சுக்கொள்ளும். அப்ப இது விளங்குது. அப்ப மாடு போற வேகமும் இந்த கயிறு இழுக்கிற வேகமும் சமம் என்று சொன்னா, இந்த மாட்டால என்ன செய்யல, இந்த கைத்தை அறுத்துட்டு வழியால போகல. ஆனா அது ஓடத்தான் பாக்குது. இப்போ ஒரு திசையில அது ஓட பாக்குது. ஆனா இந்த கயிறு அதை பிடிச்சு இழுக்குது. ஸோ மாடு என்ன திசையில நகரப்போகுது, ஒரு வட்ட திசையில நகரப்போகுது. சரியா, ஒரு கணத்துல இந்த மாற்ற வேகம் வந்து உச்சமாகும் என்று சொன்னா, இந்த கயிறு அருந்து மாடு என்ன செய்யப்படும், தனிச்சு அவர் வந்து விடுதலையாக்கப்படுவார். அவர் என்ன செய்ய, ஃப்ரீ ஆக்கப்படுவார். இதுதான் இந்த இலத்திரனம் செய்யுது. இந்த இலத்திரன் என்ன செய்யுதுன்னா, ஒரு வேகத்துல சுத்தி கொண்டிருக்கு, ரவுண்ட் ஆகி கொண்டிருக்கு. ஆனா அந்த ரவுண்ட் வந்து என்ன செய்யுது, இந்த இழுவைக்கு சமமா இருக்கு. ஒரு பட்சத்துல இதுல வேகம் வந்து இந்த இழுவையை தாண்டுமாக இருந்தால் அவர் என்ன செய்வார், கருவை விட்டு வந்து அவர் என்ன செய்ய, அந்த அந்த அணுவோட அந்த அணுவோட அந்த இலத்திரன் என்ன செய்ய, விடுவிக்கப்படுவார். இது விடுவிக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன, அயனாக்கல் சக்தின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறகு பார்ப்போம். சரி, அந்த அயனாக்கல் சக்தி சம்பந்தமான விஷயங்கள் நம்ம அதுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கருட விஷயங்கள் நான் ஓரளவு சொல்லிட்டேன். சரிதானே, ரைட். இப்போ இந்த நீர்போர்ல சக்தி மட்ட கொள்கையை நம்ம பார்க்கணும். சரியா, நீர்போர் வந்து சக்தி மட்டங்கள் படிதான் அந்த இது இருக்கு மட்டும் சொன்னார். சரியா, இப்போ எவ்வளவு ஒரு அணு இருக்குன்னு சொன்னா அவரை சுத்தி என்ன சக்தி மட்டங்கள் இருக்கும். என்ன சக்தி மட்டங்கள்னு சொன்னா, இப்போ ஒரு இலத்திரன் போய் இருக்கணும்னு சொன்னா, அந்த இலத்திரன் ஓடுதுன்னு சொன்னா ஒரு சக்தி மட்டங்களால் ஓடுவார். சரிதானே, இப்போ அந்த அணு வந்து சக்தி மட்டங்கள் நிரப்பித்தான் இலத்திரங்கள் சக்தி மட்டங்களோட ஒரு போக்குலான்னு இருப்பார். இப்போ இந்த சக்தி மட்டங்கள் எத்தனைன்னு சொன்னா, நம்மளோட சிலபஸுக்கு 4 சக்தி மட்டங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓயிலுக்கு என்னென்னது, KLMN, ரைட். ஒவ்வொரு சக்தி மட்டத்துக்கும் பேர். இப்போ இது KL, அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று, அதுக்கு அடுத்தது இந்த KLMN, ரைட். இந்த சக்தி மட்டங்கள் இருக்கு. சரிதானே, ரைட். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கீரைக்குள்ள சக்தி மட்டத்தை கீரை சொன்னால் ஒரு ஓடரில் வடிவாக்கு வரும். அப்படி என்று சொன்னால், இப்போ நான் கீரை காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு வந்து ஒன்று எடுக்கிறீங்கண்டா, சாரி, ஒன்றை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக ஒன்றை வந்து நீங்கள் என்ன செய்யணும், சின்னனாக்குறோம். அதுதான் என்ன, கருவுக்கு அண்மையில் இருக்கிற ஒரு சக்தி மட்டம். கருவுக்கு அண்மையில் இருக்கிற சக்தி மட்டம் எப்பயும் சின்னனா இருக்கு. ஏன்னு சொன்னா, கருவால் அதுக்கு கிடைக்கிற கவர்ச்சி என்ன கூட, அதனால அந்த இலத்திரன் என்ன செய்யும், கருவை சுத்தி ஓடிக்கொண்டிருக்கும். சரியா, அப்ப அது வந்து சின்னனா இருக்கு. சரிதானே, ரைட். அது சின்னனா இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன வரும், இதை வந்து நான் மாத்திட்டு வரேன். அடுத்தது பெருசா இருக்கு. ஆனா பெருசா இருந்தாலும் என்ன செய்யணும், இதை விட
தள்ளித்தான் வரும். சரியா? பெருசா காட்டுறேன். அடுத்த என்ன இதை விட பெருசா இருப்பார். சரியா? பெருசா இருப்பார். அடுத்து வந்து என்ன, இதை விட பெருசா இருப்பார். அதாவது அடுத்த சக்தி மட்டம். அடுத்த சக்தி மட்டம் அவங்க என்னதான் பெருசா இருந்தாலும் இந்த இந்த இடைவெளி வந்து என்ன செய்யணும், சின்னனாகி கொண்டு வரும். உங்களுக்கு அந்த இடைவெளி சின்னனாகும் உங்களுக்கு நினைக்கிறேன். நாங்கள் என்ன பெருசா இருந்தா இடைவெளி சின்னனாகி வரும். ஒவ்வொரு சக்தி மட்டத்தின் இடையில இடைவெளி என்ன வரைக்கும் சின்னனா இருக்கும். சின்னனாகி கொண்டு வரும். இந்த முறையெல்லாம் என்ன இருக்கும், இந்த சக்தி மட்டம் இருக்கும். சரியா? இடைவெளி என்ன இருக்கும்னு சொன்னா சின்னனாகி கொண்டு வரும். இது உங்களுக்கு கீழே தெரிஞ்சிருக்கும். சரியா? ரைட். நடுவில் இருக்குன்னு சொன்னா ரைட். இவர் வந்து என்ன அரிப்பார், கே அரிப்பார். இவர் எல் அரிப்பார். அடுத்து வந்து இவர் என்ன எம் அரிப்பார். கடைசி அரிக்கிறார் என்ன அரிப்பார். உங்களுக்கு விளங்குதா? இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த இடைவெளியை விட இவர் இடைவெளி சின்ன, இவரை விட இவர் சின்ன, இவரை விட இவர சின்ன. இப்படி இந்த இடைவெளி சின்ன இயக்கிறதுக்கு இதுக்கு விளக்கம் வந்து நான் பெரிய விளக்கம் சொல்லணும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஓயிலுக்கு வந்து இந்த விளக்கம் தேவையான்னு கேட்டால் இல்லை. ஓயிலுக்கு அவ்வளோ பெரிய விளக்கம் தேவையில்லை. சரிதானே? ரைட். இப்போ இதில் வந்து அடுத்து வந்து அணுவன்டா என்ன, திணிவன்டா என்னன்னா அடுத்து அதுக்கு முதல் நான் சொல்றேன். அதுக்கு முதல் பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னால், இந்த ஒவ்வொரு சக்தி மட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கை நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ முதலாம் சக்தி மட்டம் வந்து கே, ரெண்டாம் சக்தி மட்டம் வந்து எல், மூன்றாம் சக்தி மட்டம் எம், நாலாம் சக்தி மட்டம் என். சரி, ஒரு விஷயம் வந்து நீ ரெக்கார்டிங் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஏதும் விலங்கல் என்று சொன்னா டவுட்டுகள் இதில் இருந்துச்சுன்னு சொன்னா 07 32 79 119 இது என்ன நம்பர், இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த பாடத்தில் இப்போ நான் போட்ட ரெக்கார்டிங்லாம் உங்களுக்கு விளங்காட்டி இதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க இந்த நம்பருக்கு. நான் கட்டாயம் உங்களுக்கு என்ன விளங்கலையோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போடுவேன். சரி, ரைட். இப்போ இந்த KLMN பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து முதலாம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரங்கள் தான் ஆக கூடுதலாக இருக்கலாம். அடுத்த ரெண்டாம் சக்தி மட்டத்தில் 8, மூணாம் சக்தி மட்டத்தில் 18, நாலாம் சக்தி மட்டத்தில் 32. இந்த பெருமானம் கணக்கு பேருக்கு மறக்கிறேன். 32 36 ஆக்கி விட்டுருவாங்க. இப்படியான பெருமானங்கள் மறக்கிற. ஆனால் இதுக்கான விளக்கங்கள் ஏன் இவ்வளோ இலத்திரங்கள் வருதுன்றதுக்கான விளக்கங்கள் இப்போ உங்களோட பாடத்திட்டத்துக்கு இல்லை. எல்லாம் அதுக்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 எண் வர்க்கம் இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். சரியா? இதை நீங்கள் மறக்கக்கூடாது. 2 எண் வர்க்கம் தான் நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், முதலாம் சக்தி மட்டத்துக்கு பாருங்க. இப்போ முதலாம் சக்தி மட்டத்துக்கு எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க. முதலாம் சக்தி மட்டம் பார்க்கணும்னா எண்ணுக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா 1 வர்க்கம் சம 2. அப்போ ரெண்டாம் சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை என்ன, 2. இப்போ ரெண்டாம் சக்தி மட்டத்துக்கு போட்டீங்கன்னு சொன்னால் 2 தர எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 2 போடுவீங்க வர்க்கம். ஸோ 2 தர 4 8. மூணாம் சக்தி மட்டத்துக்கு போட்டீங்கன்னு சொன்னால் 3 தர இதுக்கு சாரி 3 தர சாரி 2 தர 3 வர்க்கம் 9 தர 2 சம என்ன 18. இப்போ நாலாம் சக்தி மட்டத்துக்கு போட்டிங்கன்னு சொன்னால் 2 தர 4 வர்க்கம் என்னட்டு வரப்போகுது 16 32. இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட். நீங்கள் ஒரு இடத்த மறந்தாலோ இதுக்கு என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் 2 எண் வர்க்கம் இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் என்ன இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் செஞ்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதுக்கான பூரண விளக்கம் எல்லாத்துக்கும் விளக்கம் வந்து நான் சொல்லி தான் வந்துருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஆகக்கூடிய விளக்கம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம முழு பாடத்தையும் குயிக்க முடியுதானே, என்னன்னா குயிக்காக ஸ்பீடாக போகிறேன். விளங்காட்டி தெரியும் முதல்ல இருந்து ஒருக்கா பார்த்துங்க, அந்த சுற்றி பாருங்க. யூடியூப்ல ட்ரைவ்ல 2 தான் ஒன்று அப்லோட் பண்ணுவேன். அப்படின்னா சுற்றி பாருங்க. சரியா? ரைட். காட்டேன். அணுவன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அணுவன். இந்த அணுவன்டா என்னன்னு கணக்கு பேருக்கு டவுட்டர். அணுவனும் திணிவனும் நிறைய பேர் குழம்புற. இந்த அணுவன் என்னன்னு சொன்னா சிம்பிளா புரோத்தன்கள் எண்ணிக்கை வந்து அணுவன். சரியா? புரோத்தன்களின் எண்ணிக்கை. புரோத்தன்கள் எண்ணிக்கை என்னது அணுவன். இந்த புரோத்தன்கள் எண்ணிக்கைக்கு சமனாத்தான் என்ன இருக்கும், இலத்திரன்களும் இருக்கு. சரியா? என்னன்னு போட்டா இலத்திரனா. சரியா? இலத்திரன்கள் எப்பயும் புரோத்தனுக்கு சமனா தான் இலத்திரன் இருக்கு. ஒரு பட்சத்தில் வந்து புரோத்தனோட இலத்திரன் இல்லாமல் போகும்னு சொன்னா அங்கே உருவாகிற பேர் தான் என்ன, அயன்கள். அங்கே உருவாகும் வந்து அயன்கள். அணுக்கள் வந்து இன்னும் மாற்றப்படும்.
அயன்களாக மாற்றப்படும். இப்போ டீயை விட வந்து வந்து கூடுதலாக இருந்தால் அங்கே என்னவா இருக்கும், அன்அயன். அந்த அணுவுக்கு வந்து மைனஸ் சார்ஜ் கிடைக்கும். ஏன் பியை விட வந்து கூடவா இருக்கு. அப்போ அங்கே என்ன இலத்திரன்னா பிக்கு அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. புரோட்டான் வந்து என்னது ப்ளஸ் ஏற்றம், இலத்திரன் வந்து என்ன மறை ஏற்றம், நியூட்ரானுக்கு என்ன ஏற்றமே இல்லை, ஜீரோ. சரியா, அது உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். சரிதானே, ரைட். அடுத்து என்ன, பி கூடவா இருந்து குறைவா இருக்குமான்னு சொன்னா அந்த இடத்துல வாரத்துக்கு பேர் என்ன, கட்ரையன். அந்த அணுக்கு பேர் வந்து கட்ரையன். இந்த கட்ரையனை கூடுதலாக உருவாக்கக்கூடியாக்கள் சரியா உலோகங்கள். உலோகங்கள்லாம் என்ன செய்வாங்க, உலோகங்கள் கட்டாயம் கற்றையனை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அவங்க அன்னையனை உருவாக்கவே மாட்டாங்க. சரிதானே, உலோகங்கள் வந்து கட்டாயம் கற்றையனை தான் உருவாக்குவாங்க. சரிதானே, ரைட். இப்போ இந்த பி இருக்கிறது தானே புரோத்தன். இந்த புரோத்தன் வந்து திணிவுல கூடியால். அப்போ புரோத்தனோட ஒப்படக்குள்ள இலத்திரண்ட திணிவு கிட்டத்தட்ட புறக்கணிக்கலாம். புரோத்தனோட ஒப்படக்குள்ள வந்து இலத்திரண்ட திணிவை கிட்டத்தட்ட புறக்கணிக்கலாம். சரிதானே, அதுக்கு ஏன் புறக்கணிக்கலாம்னு சொல்றாங்கன்னு சொன்னா, புரோத்தண்ட திணிவு வந்து புரோத்தண்ட திணிவு 1.6 தர 1024. சரிதானே, 1.6 தர 1024. சரியா, ஆனா இலத்திரண்ட திணிவை பார்த்தீங்கன்னு சொன்னா 9.6 தர கிட்ட வரும். சரிதானே, 9.1 தர 1028. சரியா, மைனஸ் 24 28. ரைட், மேட்ச்ல தெரியும் தானே. மைனஸ் வந்தா வந்து அது வந்து என்ன, சைவ 24 சைவர் வந்தா தான் என்னவா இருக்கும், இந்த ரத்தினியும் வரும் கிராம்ல. சரிதானே, அதே மாதிரி இவருக்கு என்ன, சைவ 28 சைவர் வந்தா தான் என்னது இந்த கிராமுக்கு வந்து சேரும். சரி, அப்ப இப்போ உங்களுக்கு விளங்குதா, 24 சைவர், இது 28 சைவர். கிட்டத்தட்ட அவங்க கணிச்சு சொல்றாங்க, புரோத்தன் வந்து இலத்திரனை விட 1840 மடங்கு பெரியதான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம எப்படி எழுதலாம், ஒரு புரோத்தன் சமன் நான் பிஎன்டே போடுறேன், நம்ம பெருசாடி இந்த மேற்கொள்ள ஒரு பி சமன் 1840 இலத்திரன். ஒரு பீட திணிவு வந்து 1840 இலத்திரனுக்கு சமன். அப்போ ஒரு இலத்திரன் திணிவு என்ன, ஒரு பியின் கீழ், சரியா, பியின் கீழ் 1840. அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்கடா, ஒரு இலத்திரன் வந்து இலத்திரண்ட திணிவு பியின் திணிவிட புரோத்தண்ட திணிவிட 1840 மடங்கு. அதைத்தான் நம்ம ஒண்டிங்கள் 1840 சொல்லுவாங்க. சரிதானே, ஒண்டிங்கள் 1840. ஒரு இலத்திரண்ட திணிவு வந்து பீட 1840க்கு சமன், ஒண்டிங்கள் 1840க்கு சமன். சரிதானே, அதாவது பிஏ வந்து புரோத்தண்ட திணிவை வந்து என்ன செய்யணும், 1840 பிரிச்சா தான் ஒரு இலத்திரண்ட திணிவுக்கு என்னவா இருக்கும், சமனா இருக்கும். இதை பற்றியான மேலதிக விளக்கம் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, சிறப்பு அந்த அளவறிஞ்சல் பாடம் இருக்கு தானே, அந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அந்த பாடம் நம்ம செமினார் செய்யக்குள்ள நான் அதை உங்களுக்கு டீப்பாக விளங்கப்படுத்துறேன். சரியா, ரைட். நான் என்ன சொன்னேன், அணுவண்டா என்ன புரோத்தன்கள் எண்ணிக்கை சம இலத்திரன் கற்ற எண்ணிக்கை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அணுவண்டன்னு சொன்னால் செட் வந்து அணுவண்ட குறியீடு. ரைட், அணுவண்ட குறியீடு செட் என்ன, பீர எண்ணிக்கைக்கு சமன். சரியா, பீர எண்ணிக்கை என்னவா இருக்கும், இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கு. சரியா, நான் சில நேரம் என்னன்னு போடுறோம், இஎன்னு சொன்னா இலத்திரனை தான் என்னன்னு போடுறேன். சரியா, நீங்க இலத்திரன் என்னன்னு போடாம இலத்திரன் எழுதுங்க. சரியா, பி எண்ணிக்கையானது வந்து எனக்கு சமனா இருக்கும், இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமனா இருக்கும். ரைட், அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து திணிவன். சரிதானே, திணிவன். இந்த திணிவன் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த திணிவன் ஒன்றும் இல்லை, புரோத்தன்றதும் நியூத்திரன்றதும் கூட்டுத்தொகை. புரோத்தன்றதும் நியூத்திரன்றதும் கூட்டுத்தொகை தான் என்ன, தொகை. இப்போ இதுல வந்து புரோத்தண்ட திணிவும் நியூத்திரண்ட திணிவும் அன்னளவா சமன். சரியா, புரோத்தண்ட திணிவும் நியூத்திரண்ட திணிவும் அன்னளவா சமன். ஆனா இலத்திரனுக்கு தான் என்ன, சமன் இல்லை. இலத்திரனுக்கு என்னது,
ஒன்றியங்கள் 1440 மடங்கு. சரி, ஆனா புரோத்தன் நியூத்திரனும் என்னது அண்ணளவா சமன். சரி, அப்ப திணிவன் என்னன்னு கேட்டா ஈசக எண். புரோத்தன்றதும் நியூத்திரன்றதும் திணிவு. சரிதானே? ரைட். இப்ப இந்த சாரி இதுக்கு வந்து என்ன குறியீடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா திணிவனு குறியீடு ஏ. இது எல்லாரும் குழப்புற ஏன்னு சொன்னா அணுவனுக்கு ஏ என்றும் திணிவனுக்கு வந்து செட்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா அணுவன் ஏ, அது ஏ வருது தானே. ஆனா இல்லை, அணுவன் என்று சொன்னா செட், திணிவன் என்று சொன்னா ஏ. இப்போ நீங்க ஒரு இதை குறிக்கணும்னு சொன்னா, ஒரு மூலகத்தை குறிக்கணும் என்று சொன்னா மேலுக்கு நீங்க கட்டா ஏ போடணும், கீழுக்கு செட் போடணும். சரியா? நான் வேற கலர்ல நீ கண்ண உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ரைட். மேலுக்கு என்ன செய்யணும்? ஏ போடணும். கீழுக்கு வந்து கட்டாயம் செட் போடணும். சரி, அதாவது கீழுக்கு கட்டாயம் அணுவன் போடணும். இப்போ நீங்கள் சோடியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு என்ன இருக்கும்? 23 திணிவன் இருக்கும், கீழுக்கு 11 இருக்கும். சரி, இப்போ இதை வச்சு நம்ம இது சார்பான சில கேள்விகளை சும்மா பார்ப்போம். இப்போ இதில் வந்து 23 11 சொன்னால் நம்ம ஒரு கேள்வி செய்வோம், சும்மா சும்மா செய்வோம். சரியா? சோடியம் வேணாம், நம்ம சோடியத்தையும் செய்யலாம். ஆனால் பேப்பர்லேயும் சோடியம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் டியூட்டில் கிடக்கிற அந்த கேள்வியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடியத்தை வச்சு தான் இருக்குது. நான் வேறு இன்னொரு மூலகத்தை வச்சு பார்ப்போம். சரியா? ரைட். இன்னொரு மூலகத்தை வச்சு பார்க்கக்குள்ள நம்ம பொட்டாசியத்தை பார்ப்போம். ரைட். பொட்டாசியத்தை பார்த்தோம்னு சொன்னால் பொட்டாசியம், இந்த பொட்டாசியத்தில் திணிவன் வந்து 30. சரியானே? திணிவன் வந்து 39. சாரி, திணிவன் வந்து 39. சரியா? ரைட். அதில் அணுவன் வந்து 19. ரைட். இப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு இதில் வடிவம் இப்போ இதில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்ன? புரோத்தன்ற எண்ணிக்கை என்ன, இலத்திரன்கள் எண்ணிக்கை என்ன, அடுத்தது என்ன நியூத்திரன்கள் எண்ணிக்கை என்ன, இதை வச்சு உங்களை வழியாக கேட்கலாம். ஏன் உங்களுக்கு வந்து அணுவன் தந்திருக்கான், திணிவன் தந்திருக்கான், அதை வச்சு வழியாக கேட்கலாம். சரி, இப்போ நமக்கு அணுவன் அதாவது செட் என்ன தந்தவன் நமக்கு 19 தந்திருக்கான். 19 வந்தால் நமக்கு இப்போ ஈஸியாக நம்ம 19 என்ன எடுக்கலாம்? புரோத்தன்ற திணிவும் 19, புரோத்தன்ற திணிவு இல்லை, புரோத்தன்ற எண்ணிக்கையும் 19, இலத்திரன்ற எண்ணிக்கையும் 19. இதை நம்ம என்ன செய்யலாம்? டக்குன்னு பார்த்தோன்னே 19 போட்டுடலாம். இப்போ அடுத்து என்ன வந்து 39. இது என்னது? திணிவன். அப்போ ஏ வந்து 39. ஏ 39 என்ன? புரோத்தன் எண்ணிக்கையும் நியூத்திரன் எண்ணிக்கையும் சேர்ந்து தான் 39. இப்போ நமக்கு புரோத்தன் எண்ணிக்கை தெரியும், இங்கே 19. அப்போ 19 அங்கேயே போடுறோம். 19 சக என் சமம் 39. ஸோ என் சமன் 39 சய 19 20. அப்போ எண் வந்து என்ன? 20. இப்போ இந்த அவ்வளோ கேள்வி. இது பெரிய நீங்க குழம்புற அளவுக்கு எந்த விதமான கஷ்டமான கேள்விகளும் இது வரப்போறல. சிம்பிள் தான். உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தா ஓகே. எப்படி அணுவல் அடுவன் ஒரு அணுவன் சொன்னால் மேலுக்கு வந்து திணிவன் வரும், கீழுக்கு அணுவன் வரும். அவ்வளோ இது தெரிஞ்சிருந்தா ஓகே. அதுவும் என்னது உங்களுக்கு இடது பக்கம் மூலையில், இங்கே பக்கம் இடது பக்கம் தான் அதை நீங்கள் எழுதணும். சரியான? ரைட். அடுத்து வந்து நம்ம இப்போ திணிவன் பாதித்தோம், அணுவன் பாதித்தோம். இப்போ நீங்கள் வேற ஒரு காபன் அணுவை பார்க்கணும்னு சொன்னால் காபன் அணுவை பார்ப்போமே. சரி, காபன் அணுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? காபனுக்கு வந்து அணுவன் வந்து 6. சரிதானே? திணிவன் வந்து 12. இப்போ இங்கே என்ன வரப்போகுது? இப்போ இங்கே பாருங்க, இங்கே பி என்ன? அணுவன் வந்து 6 சொன்னால் பிக்கு சமன் 6. இலத்திரன் என்ன வரப்போகுது? 6. நியூத்திரன் வரப்போகுது பீஸா. அது என்ன உங்களுக்கு பி தெரியும் 6ன்னு சொல்லி. அப்போ பீஸாக எந்தானே உங்களுக்கு இந்த 12. அப்போ என்ன வந்து என்ன? 6. அவ்வளோதான். 6 இலத்திரன், 6 நியூத்திரன், 6 புரோத்தன். இவ்வளவும் இந்த காபன் அணுவில் இருக்கு. சரிதானே? இதை வச்சு உங்களுக்கு மிச்ச கேள்வி இப்படி தான் வரும், சிம்பிளாக தான் வரும். இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். ரைட். அடுத்ததுக்கு போனீங்கன்னு சொன்னால் நம்ம இலத்திரன் நிலையமைப்பு. இதுதான் இப்போ நம்ம முக்கியமான ஒரு இதுக்குள்ளே வந்திருக்கோம். இலத்திரன் நிலையமைப்பு. இலத்திரன் நிலையமைப்பு தான் ஒரு முக்கியமான ஒரு துண்டு. சொல்லி இலத்திரன் நிலையமைப்பு. ரைட். இலத்திரன் நிலையமைப்புன்றது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். ஆனால் எல்லாரும் வந்து இதைத்தான் இதெல்லாம் அந்த இலத்திரன் நிலையமைப்பு நல்லது தெரியாமல் குழம்புறோம். சரியான? இலத்திரன் நிலையமைப்பு இந்த இலத்திரன் அமைப்புக்கு முதல் நம்ம என்ன செய்யணும்? முதலாம் சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரன் இருக்கும்? 2 இலத்திரன். 2ஆம் சக்தி மட்டத்தில் 8 இலத்திரன். 3ஆம் சக்தி மட்டத்தில் 18 இலத்திரன். 4ஆம் சக்தி மட்டத்தில் 32. இவ்வளவுதான் என்ன இருக்கு? ஒரு சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய இலத்திரன்கள் எண்ணிக்கை. அதை மறக்கக்கூடாது. சரியா? ரைட். இப்போ நம்ம இலத்திரனை எப்போ பார்ப்போம்? 2 பேரை இப்போ ஒரு ஒதுக்கி வைப்போம். இப்போதைக்கு நமக்கு தேவைப்பட மாட்டார், வரக்குள்ள தேவைப்படுவார். இப்போதைக்கு இல்லை, ஒரு இடத்த சைட்ல வைப்போம். ரைட். தேவைப்படுற ஒரு உள்ள எடுப்போம். இப்போ இங்கே வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு அந்த இலத்திரன் நிலைப்புன்றது சக்தி மட்டங்கள்ன்ற ஒழுங்குல அந்த இலத்திரன் எப்படி அமைஞ்சிருக்கு, முதலாவது சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரன் போயிருக்கும், ரெண்டாம் சக்தி மட்டத்தில் எத்தனை இலத்திரன் இருக்கும் என்றது நம்ம அந்த சக்தி மட்டங்கள் அமைஞ்சிருக்கிற அந்த ஒழுங்குல நம்ம அந்த இலத்திரன் நிலைப்பு எழுதினோம்னு சொன்னா அதுக்கு பேர் தான் இலத்திரன் நிலைப்பு. சரி, இலத்திரன் அடினோம்னு சொன்னா அதுக்கு பேர் இலத்திரன். இப்போ நான் நார்மலா உங்களுக்கு முதலாவது லிதியம் இருக்கு. லிதியத்தில் அணுவனை பார்த்தீங்கன்னு சொன்னா 3. லிதியத்துக்கு முதல்ல நம்ம ஹைட்ரஜன் எடுப்போம், சாரி ஹீலியத்தை எடுப்போம். சரி, ரைட். ஹீலியத்தை எடுத்தேன்னு சொன்னா ஹீலியத்தை எடுத்தேன்னு சொன்னா ஹீலியத்தின் அணுவன் என்ன 2. அப்ப அங்க என்ன பி என்னவா இருக்க போகுது, புரோத்தன் எண்ணிக்கை என்னவா இருக்க போகுது 2 தான். இலத்திரன் எண்ணிக்கை என்னவா இருக்க போகுது 2. புரோத்தன் சமன் இலத்திரன், ரைட். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட போது 2 இலத்திரங்கள் இருக்கு. அப்போ ஒரு கருவை சுத்தி முதலாம் ஒரு சக்தி மட்டம் இருக்க போது முதலாம் சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை 2, ரைட். அப்ப இதுல என்ன இருக்க போகுது, 2 இலத்திரன்களும் முதலாம் சக்தி மட்டத்திலேயே வரப்போகுது. சரிதானே, ரைட். இப்ப ஒரு அதிக பிரசங்கியானாக்கள் என்ன இருக்கலாம், இங்க போகாதா, 2ஆம் சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன் வேண்டும், இங்கேயும் ஒரு இலத்திரன் வேண்டும், 2 இலத்திரன் பிரிஞ்சிருக்காதான்னு. அப்படி இருக்காது. ஏன்னு சொன்னா அந்த இலத்திரன் இங்க போகணும்னு சொன்னா அந்த இலத்திரனுக்கு சக்தி தேவை. அந்த சக்தி யாரு கொடுத்து, சரி கொடுத்திருந்தாலும் அது அங்க இருக்க விரும்பாது. அது குயிக்கா தன்னை இழந்து என்ன செய்வோம், சக்தி குறைஞ்ச நிலையான இந்த இடத்துக்கு தான் பரப்பாக்கும். எந்த ஒரு பொருளும் சக்தி கூடிய நிலையில இருக்க விரும்பாது. ஏன் டப்பா சக்தி கூடிய நிலையில இருக்க விரும்பாதுன்னு சொன்னா உங்களுக்கு பிசிக்ஸ்ல இப்ப நீங்க எத்தனை பேர் நல்லா படிச்சுக்கிட்டு தெரியும், நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். சரிதானே, ரைட். அடுத்த சக்திக்கு சமன்பாடு தெரிஞ்சாங்க சொல்லுங்க. சாரி, இது ரெக்கார்டிங் தானே, சாரி. அடுத்த சக்திக்கு சமன்பாடு தெரிஞ்சாக்கள் எழுதி எம்ஜிஹெச். சரிதானே, ரைட். இப்ப அடுத்த சக்திக்கு சமன்பாடு எம்ஜிஹெச்னு சொன்னா இப்ப தரையில ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா அதுல சக்தி என்ன, 0. அது ஹெச் 0. அது சக்தி மட்டும் என்ன 0, ரைட். ஒரு ஹெச் மீன். ஆனா இதே பொருளை நான் ஒரு இடத்த இங்க வச்சிருக்கேன்னு சொன்னா ஹெச் தூரத்துல அது சக்தி என்னவா இருக்கும், எம்ஜிஹெச் இருக்கும். விளங்குதானே. இந்த பொருள் இங்க இருக்க விரும்புமா, விரும்பாது. என்ன செய்யும், பிடிச்சி இங்க இழுத்து தரைக்கு வரத்தான் பார்க்கும். ஏன்னு சொல்லுங்க, சக்தியை 0 ஆசைப்படும். அப்ப எப்பயுமே ஒரு பொருள் சக்தியை 0 ஆசைப்படும். அப்ப அது சக்தி குறைஞ்ச ஒரு விழிவு நிலையில இருக்கணும் தான் என்ன செய்யும், அது விரும்பும். அதைத்தான் நம்ம இங்கேயும் எல்லாமே கிட்டத்தட்ட பிசிக்ஸ் தான். பிசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எல்லாத்தையும் பிசிக்ஸோட ரிலேட் பண்ணி செய்யலாம், ஈஸியா சிம்பிளா படிக்கலாம். சரிதானே, ரைட். இப்போ அதே மாதிரி இங்க வந்தீங்கன்னு சொன்னா முதலாம் சக்தி மட்டத்திலே இந்த இலத்திரங்கள் என்ன செய்யப்பட்டோம், நிரப்பப்பட்டோம். சரிதானே, ரைட். இப்ப நான் கொஞ்சம் லிதியத்துக்கு வரேன். இப்ப லிதியத்துக்கு வரேன். இப்போ நீங்க லிதியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா லிதியத்துக்கு என்ன அணுவன் 3. இப்ப அணுவன் 3ன்னு சொன்னா இங்க கரு இப்படி இருக்கும். சரிதானே, கரு இப்படி இருக்கும். அது சுத்தியான இலத்திரன் என்ன இருக்கும், ஒரு சக்தி மட்டம் இருக்கும். இப்ப இந்த ஒரு சக்தி மட்டத்தில் ஆகக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை 2. அப்ப இவர் என்ன செஞ்சுவார், இந்த 2 போய் இங்க படிஞ்சிருவார். இப்ப 2 படிஞ்சா ஒரு முதலாம் சக்தி மட்டத்துல 2 தான் ஆகக்கூடியதுல இருக்கலாம்னா அப்ப அந்த 3ஆவதால் எங்க போற. இப்ப இதுல பி 3, இ 3. அணுவன் 3. அணுவன் 3னா அணுவன் சமன் புரோத்தன் எண்ணிக்கை. அப்ப புரோத்தனும் 3. அப்ப புரோத்தனுக்கு சமனா தான் இலத்திரனும் இருக்கும். அப்ப இலத்திரனும் 3. சரிதான், ரைட். அப்ப இலத்திரனும் 3. அப்ப இலத்திரனும் 3ன்னு சொன்னா இப்ப இங்க 2 தானே இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன செய்ய போகுது, இந்த ஒரு 2ஆவது சக்தி மட்டம் மட்டும் இங்க வரும். இப்ப இந்த அணு எங்க இருக்கும், 2ஆவது சக்தி மட்டத்துல இருக்கும். சாரி, வட்டம் வழியா கருப்படுது. அணு எங்க இருக்கும், 2ஆவது சக்தி மட்டத்துல இருக்கும். சரியானே, அணு 2ஆவது சக்தி மட்டத்துல இருக்கும். இதை இப்ப இந்த ஓடுறதான் சொல்றேன். என்னது இலத்திரன் நிலையமைப்பு, இது எப்படி இருக்கு என்றதை சொல்றாம என்ன இலத்திரன் நிலையம். இப்ப இங்க நம்ம இலத்திரன் நிலையம் என்ன எழுதணும், ஹீலியத்துக்கு வெறும் 2 மட்டும்தான் எழுதணும். ஆனா இங்க எழுதக்குள்ள 2,1 விளங்குதா, 2,1. அதாவது முதலாம் சக்தி மட்டத்துல 2 இலத்திரன்கள் நிரம்பி 2ஆம் சக்தி மட்டத்துக்கு போயிட்டு, அதாவது 2ஆம் சக்தி மட்டத்துல ஒரு இலத்திரன் இருக்குது என்றது நம்ம இங்க இப்ப இதை இப்படி எழுதுறதுக்கு வடிவம் தான் இலத்திரன் நிலையமைப்பு. இப்ப நான் இப்ப சோடியத்தை எடுத்தேன். சோடியத்தை எடுத்தேன், இங்க என்ன வரப்போகுது, 11 வரப்போகுது. 11 சொன்னா பி 11. அணுவன் சமன் புரோத்தன் எண்ணிக்கை. பி 11, இலத்திரனும் 11, ரைட்.
இப்போ இங்க ஒரு அணுவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மையத்துல கரு இருக்கு. அதை சுத்தி என்ன முதலாவது சக்தி மட்டம் வரும். ரைட், 2 இலத்திரனை போடுங்க. 2 இலத்திரனை போடுங்க. ரைட், 2ஆம் சக்தி மட்டம் வரும். அங்க 2 நிரம்பிட்டு ரெண்டாம் சக்தி மட்டத்துக்கு என்ன ஆகக்கூடிய 22 எண்ணிக்கை 8. 2ஆம் சக்தி மட்டத்துக்கு ஆகக்கூடிய 22 எண்ணிக்கை 8. ரைட், அப்போ 8 இலத்திரனையும் நம்ம இப்போ போடணும். 8 இலத்திரனையும் போட்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8. ரைட், 8 போட்டுது. இப்போ நான் எத்தனை இலத்திரன் நிரப்பித்தேன்? 2 8 10 இலத்திரன். இப்போ எனக்கு என்ன ஒரு இலத்திரன் வந்து எக்ஸ்ட்ரா வேறு. அந்த ஒரு இலத்திரன் ஒன்றும் இல்லை, 3ஆவது சக்தி மட்டத்துக்கு 3ஆவது சக்தி மட்டத்தில். சரியா, இப்போ உங்களுக்கு கீரைக்குள்ள வந்து வழியாக கீறுங்க. சரியா, 3ஆம் சக்தி மட்டத்தில் இருப்பார் படி. அவ்வளோ 3ஆம் சக்தி மட்டத்தில். இப்போ இதுக்கு நான் இலத்திரனை இப்போ எப்படி எழுதலாம்? முதலாம் சக்தி மட்டத்தில் 2 நிரம்பித்து, 2ஆம் சக்தி மட்டத்துக்கு ஒரு 8 நிரம்பித்து, 3ஆம் சக்தி மட்டத்துக்கு ஒரு இலத்திரன் இருக்குது. இதுதான் ஒரு இலத்திரன் நிலையப்பு. சரியா, இது வந்து நீங்க இப்படி கீறி பார்த்து தான் பார்க்கணும் மட்டும் இல்லை. இப்போ உங்களுக்கு மனசாலேயே பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் என்ன, முதலாம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன். அப்போ 2 இலத்திரனை கொடுத்தா எத்தனை இலத்திரன் மிச்சம்? 9 இலத்திரன் மிச்சம். இப்போ என்ன 2ஆம் சக்தி மட்டம். 2ஆம் சக்தி மட்டத்துக்கு என்ன 8 இலத்திரனும் போயிடும், நிரம்பிடும். அப்போ 1 மிச்சம். அந்த 1 என்ன 3ஆம் சக்தி மட்டத்துக்கு வரும். அப்போ 2 8 1. இதை மனசால பார்த்து போடலாம். விளங்குதானே? எல்லா நேரமும் இப்படி படம் கீறி தான் எனக்கு தெரியணும் இல்லை. படம் கேட்டால் படம் கீறி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நார்மலாக கொடுக்கலாம். சரிதானே? ரைட், இப்போ நான் பொட்டாசியத்துக்கு வரேன். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வரப்போகிறோம். ரைட், சரியா? பொட்டாசியத்தின் அணு என்ன 19. 19ன்னு சொன்னால் நமக்கு தெரியும் என்ன, முதலாவது 2 இலத்திரம் வரும். சாரி, இந்த நீல கலரில் கொடுத்து வரோம். முதலாவதுக்கு என்ன வரப்போகுது? முதலாவது கரு இருக்குன்னு சொன்னால் அதை சுற்றி 2 இலத்திரன் வரும். சரிதானே? நான் பின்னாலே எழுதுறேன்னா கீரில் 2 இலத்திரன் வரும். அடுத்ததுக்கு வந்து 8 இலத்திரன் வரும். அதுவும் தெரிஞ்ச 8 இலத்திரன் வரும். ஆனால் 3ஆம் சக்தி மட்டத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 18 இலத்திரன் வரும் என்று பார்த்துருக்கோம். எத்தனை பார்த்துருக்கோம்? 18 இலத்திரன் வரும் என்று பார்த்துருக்கோம். ஆனால் உங்களோட சிலபஸின் படி 8 இலத்திரனோட நிப்பாட்டினா காணும். 3ஆம் சக்தி மட்டம் 8 இலத்திரனோட அட்டக அமைப்பை எடுக்கும் என்று ஒரு சொல்கிறாங்க. உங்களோட சிலபஸுக்கு தான், அதாவது ஓஎஸ் சிலபஸுக்கு. ஏழுக்கு வந்து அதுக்குரிய விளக்கம் இருக்குது. அது ஏன் வந்து 18 இருக்குன்றதுக்கு விளக்கம் இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் ஓஎல் சிலபஸுக்கு அது இல்லை. சரிதானே? ரைட், அப்போ என்ன இங்கேயும் 8 தான் ஆகக்கூடிய, அதாவது 18 ஆகக்கூடியதாண்டு சிலபஸ், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 18 இருக்கும். ஆனால் அட்டமைப்பு எடுக்கிறதுக்கு, அட்டமைப்பு என்னன்னா அந்த சக்தி மட்டம் பூர்த்தி ஆகிறதுக்கு 3ஆம் சக்தி மட்டத்துக்கு 8 இருந்தால் காணும். சரிதானே? அப்போ 8 தான் அவங்க கொடுக்காங்க. நீங்கள் கூட யோசிக்க தேவையில்லை. நீங்கள் அதையும் 8 எடுத்தீங்கன்னா சரி, நீங்கள் சரியான ரைட். இப்போ இங்கே என்ன வரப்போகுது? இங்கே வந்து 4ஆவது ஒரு சக்தி மட்டம் வரப்போகுது. சாரி, நீரை தர போடுறோம். 4ஆவது ஒரு சக்தி மட்டம் வரும். அங்கே ஒரு இலத்திரன் மிச்சம். சரிதானே? அப்போ இதுக்கு என்ன திறன்? 2 8 8 1. இதுதான் விஷயம். சரிதானே? இப்போ இதில் ஏன் இந்த 3ஆம் சக்தி மட்டம் 18 தானே, ஏன் 8 போட்டேன்? அது பெரிய விளக்கம். அது உங்களுக்கு சொன்ன எஸ் ஓபிட்டல், பி ஓபிட்டல், டி ஓபிட்டல்னா அது பெரிய விளக்கம். அது உங்களுக்கு இப்போ சொன்னால் விளங்காது. சரி, அது போட்டு குழப்பையும் நான் விரும்பலை. ப்ரைவேட்டாக்க விரும்பினாக்கள் வந்து ப்ரைவேட்டாக கேளுங்க. அது ஏன் உங்களுக்கு அந்த டீப்பாக படிக்க விருப்பம்னு சொன்னால் அப்புறம் ப்ரைவேட்டாக்க விரும்பினா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன்னா. நான் அது ஓயிலுக்கு தேவையானு கேட்டால் இல்லை. சரி, இப்போ ப்ரைவேட்டாக விரும்பினா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அது வரைக்கும் நீங்கள் சும்மா படிச்சுக்கணும். 3 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகக்கூடிய இலத்திரன் இன்னைக்கு 18 தான். ஆனால் நம்ம இலத்திரனை இப்போ எழுதக்குள்ள ஒரு 8 எடுத்தாலே நிரம்பித்தாருன்னு எடுத்தோம்னா சரி. இப்போ இலத்திரனை இப்போ என்ன 19 சொன்னால் அந்த பணம் பார்க்க அப்படி எடுத்துலாம். 2 போடு, 2 போட்டா எத்தனை மிச்சம்? முதலாம் சக்தி மட்டத்துக்கு 2 போட்டாச்சு. 2 போட்டா எத்தனை மிச்சம்? 17 மிச்சம். 17ல் 8 போயிடும். 8 போனால் என்ன எத்தனை மிச்சம்? 11. இன்னொரு 8 போயிடுது. 8 போனால் இன்னும் எத்தனை மிச்சம்? 1 மிச்சம். போட்டிங்கன்னா சரி, விஷயம் முடியும். சரியானே? ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 18 19. சரியா? ரைட், ஓகே. இது இலத்திரன் நிலையம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு மூலகத்துக்குமே என்ன செய்யலாம்? இலத்திரன் நிலையப்போ எழுதி கொண்டு வரலாம். சரி, இப்போ நம்ம கேள்வியை செய்யக்குள்ள அடுத்தடுத்து வந்து இந்த இலத்திரன் நிலையப்பு விளங்கி கொண்டு வரும். இப்போ நான் சும்மா இன்னொன்று எழுதுறேன்னு சொன்னால் என்ன, கார்பனுக்கு எழுதி காட்டுறேன். கார்பனுக்கு இலத்திரன் நிலையப்பு என்னென்று வரப்போகுது? கார்பனுக்கு வந்து 6. 6ன்னு சொன்ன என்ன, முதலாம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன் போயிடும். 3ஆம் சக்தி மட்டத்துக்கு என்ன வரப்போகுது? சரி, முதலாம் சக்தி மட்டத்தில் என்ன 2 இலத்திரன். 3ஆம் சரி 2ஆம் சக்தி மட்டத்துக்கு என்ன 8. 8க்கு இங்கே இலத்திரன் இருக்கா?
இல்லை. ஏன் 2 8ன்னா 10 வரணும். ஆனால் இங்கே 6 தான் இருக்கு. அப்போ இருக்கிற 4 போட்டோம்னா சரி, அவ்வளோதான். விளங்குதானே? எத்தனை மிச்சமோ அத்தனை மிச்சத்துக்கு போட்டிங்கன்னா சரி. இப்போ இங்கேயால வருவோம். இங்கேயால ஒரு படத்துக்கு என்ன நைதர்சனுக்கு வரும். நைதர்சன்றது வந்து 7. 7 சொன்னா என்ன? 2 முதலாம் சக்தி மட்டத்துக்கு 2 போயிடும். 2 போனால் மிச்சம் 5. ஆனால் நமக்கு 2ஆம் சக்தி மட்டம் முழுதுமா நிரம்புறதுக்கு எத்தனை தேவை? 8 தேவை. அப்போ நம்ம அங்கே போதும். அப்படி 5 மிச்சத்தை அப்படி 5 அப்படியே போடுவோம். விஷயம் முடிச்சு. இப்போ நம்ம சும்மா எஸ் எடுப்போமே, கந்தகத்தை எடுப்போம். கந்தகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் 16. சரி, கந்தகத்தில் அணுவன் வந்து 16. கந்தகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அணுவன் வந்து 16. அணுவன் போடும் 2 இடத்துல கொடுத்தீங்கன்னா 14. 14ன்னு சொன்னால் 8 அடங்குது. அப்போ ரைட் 8 போடுங்க. 8 போட்டிங்கன்னா இப்போ 3ஆம் சக்தி மட்டத்துக்கு போயிடுது. 3ஆம் சக்தி மட்டத்துக்கு போனால் 14 8 போனால் 6. ரைட், அப்போ 6 மிச்சம். 6 போட்டிங்கன்னா சரி, விஷயம் முடிச்சு. சரிதானே? 6 போட்டிங்கன்னா விஷயம் முடிச்சு. இப்போ இதில் வந்து இந்த இது வந்து 8 8, அதாவது ஒரு அட்டக அமைப்பு என்று ஒன்று இருக்கு. சரியான? இதுல வந்து நம்ம என்ன அட்டக அமைப்பு, அட்டக அமைப்பு. இந்த அட்டக அமைப்பு என்று சொன்னா இந்த சக்தி மட்டம் நிரம்பணும். சக்தி மட்டம் நிரம்பணும். நிரம்பல், இதுதான் வந்து என்ன அட்டக அமைப்பு. சக்தி மட்டம் வந்து நிரம்பிச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? அட்டக அமைப்பு. இப்ப முதலாம் சக்தி மட்டம் 2 இலத்திரன் நிரம்பிச்சு. அப்ப 2 இலத்திரங்கள் இருக்கிற ஒரு இது என்னன்னா அட்டக அமைப்பு. இது 2 இலத்திரங்கள் வார யாருக்கு? ஹீலியத்துக்கு. ஹீலியத்துக்கு பாத்தீங்கன்னா அணுவன் வந்து 2ன்னு சொன்னா அது இலத்திரனுமே எத்தனை இருக்கும்? 2 தான் இருக்கும். புரோத்தன் 2ன்னு சொன்னா இலத்திரனும் 2 தான். அப்ப என்ன, அவர் வந்து ஒரு அட்டகமைப்பு. அவர்கிட்ட இருக்கிற சக்தி மட்டம் அந்த ஒரே ஒரு சக்தி மட்டம் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு சக்தி மட்டத்தை என்ன செஞ்சிக்க? பூர்த்தி செஞ்சிக்க. இப்ப நம்ம பார்த்தோம் ஒரே ஒரு சக்தி மட்டம் தான் இருக்கு யாரு? ஹீலியத்துக்கு. அங்க அந்த பாருங்க ஒரே ஒரு சக்தி மட்டம் தான் ஹீலியத்துக்கு இருக்கு. ஆனா அந்த இதை என்ன செஞ்சிக்க? அவர் பூர்த்தி செஞ்சிருக்க. சரிதானே? அதே மாதிரி தான் என்னது, இப்ப நம்ம ஹீலியத்தை வந்து எந்தெந்த அணுக்கள் இந்த சக்தி மட்டத்தை பூர்த்தி செஞ்சிருக்கோ அது சொல்லுவாங்க அட்டக அமைப்பு எடுத்திருக்கு சொல்லுவாங்க. சரிதானே? இப்ப அடுத்து வந்து என்ன, 2 8. இவர் ஒரு அட்டக அமைப்பு. இவர் வந்து சக்தி மட்டம் நிரம்பித்து. அதே மாதிரி 2 8 8. ஏன் இந்த 8 வந்து கணக்கெடுக்க சொல்றாங்கன்னா இதுக்கான தான். இந்த ஒரு சக்தி மட்டம் வந்து 8 இலத்திரன் அடைஞ்சிட்டு சொன்னா அவர் நிரம்பித்தாருன்னு அர்த்தம். சரி, 18 அடைஞ்சு நிரம்பணும் அவசியம் இல்லை. 8 எடுத்தாலே நிரம்பித்தேன்றது அர்த்தம். ஆனா இந்த 8க்கு பிறகு இங்க 9 10 எல்லாம் பாருதுன்னா இல்லை. அதை இப்ப உங்களுக்கு இல்லை. இப்ப உங்களுக்கு 8 எடுத்தாலே நிரம்பித்தாருன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? அட்டக அமைப்பு. ஒரு சக்தி மட்டம் வந்து நிரம்பணும். இப்ப 3ஆம் சக்தி மட்டம் 8 நிரம்பிது. அப்ப 8ன்னு சொன்னா இங்க ஒரு மூலகம் வரும். இப்ப இந்த மூலத்துக்கு உதாரணம் வந்து நியோன். இந்த மூலத்துக்கு உதாரணம் வந்து ஆகன். சரிதானே? அப்படி இந்த அட்டகமைப்பு எடுக்கிற ஆக்கள் வந்து என்னது, இப்படி என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து எந்த விதமான ஒரு தாக்கத்திலையுமே ஈடுபட மாட்டாங்க. இந்த என்ன செய்வாங்க, இவங்க எந்த விதமான ஒரு தாக்கத்திலையுமே ஈடுபட மாட்டாங்க. இதை வந்து நம்ம என்ன செய்வோம், இப்போ நான் வந்து வரும் ஆவர்த்தன அட்டவணை, இப்போ நான் இப்போ அடுத்த ஆவர்த்தன அட்டவணை வரப்போறோம். ஆவர்த்தன அட்டவணை வரப்படுறவங்களுக்கு இன்னும் டீப்பான இதை வடிவில் நாங்கள் உங்களுக்கு பற்றலாம். சரி, ரைட். இப்போ ஆவர்த்தன அட்டவணைக்கு வரும். இந்த ஆவர்த்தன அட்டவணை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நவீன ஆவர்த்தன அட்டவணை வரும். இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையை கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொன்னா மெண்டலீஃப். மெண்டலீஃப் என்றவர் தான் என்ன செஞ்சவர், இந்த அவர் பேரே மெண்டலீஃப் தானே, யாரும் பிள்ளைய நினைக்காதீங்க, நான் பிள்ளைய சொல்றேன். அவர் பேரே மெண்டலீஃப் தான். சரி, ஆவர்த்தன. இந்த ஆவர்த்தன அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான். இந்த ஆவர்த்தன அட்டவணை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அணுவன் ஓரர்லாம் ஓடப்படுது. இப்போ ஐதரசன் அணுவன் வந்து 1, ஹீலியத்தின் அணுவன் வந்து 2. அப்போ 1 2 3 4 அப்படி இந்த ஓர்டர்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டுருப்பாங்க. சரிதானே? இப்போ இந்த யோசிப்பீங்க, இப்போ இந்த 3ஆம் சக்தி மட்டும் வந்து 18 இலத்திரம் தானே, ஏன்னா நம்ம 8 எடுத்து. அப்போ இந்த மிச்சம் 10 இங்கே இருக்கிற இந்த அறிக்கை 1 2 3 4 5 6 7 8 7 8 9 10 அவங்க எங்க இருக்காங்க. இது சம்பந்தமான 3D தொகுப்பு மூலம் மட்டும் சொல்லுவாங்க. அது இப்போ உங்களுக்கு இல்லை சிலபஸ்ல. அதனால எனக்கு விளக்கம் நான் சொல்லல, அது பெரிய விளக்கம், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் விளங்காது. சரி, ரைட். இப்போ உங்களுக்கு என்ன செய்யறாங்க, இதை வந்து முதல் 20 மூலகத்தையும் தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா தனியை எடுத்து, சரியா, தனியை எடுத்து இதுல வந்து இதுல 62 கொஞ்சம் பார்க்கறத பார்த்துக்கோ. இதுக்கு பேர் என்ன? முதலாம் கூட்ட மூலகம். இதுக்கு பேர் வந்து முதலாம் கூட்ட மூலகம். இதுக்கு பேர் என்ன? 2ஆம் கூட்ட மூலகம். இங்க வந்து 3ஆம் கூட்ட மூலகம். உங்களுக்கு ரோம் இலக்கத்துலாம் கூட்டம் போடணும். சரி, நீங்க 7க்கு வந்தீங்கன்னா ரோம் இலக்கம் கூட்டம் போட மாட்டீங்க. சரி, 7க்கு ரோம் இலக்க கூட்டம் இல்லை, ஓயிலுக்கு மட்டும்தான் ரோம் இலக்கம். சரிதானே? ஆனால் நீங்கள் ஓயில் வந்து கட்டாயம் ரோம் இலக்கம் போடணும். இப்போ இதில் நீங்கள் வந்து கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்ன மேலிருந்து கீழே வந்து கூட்டம் வரும்.
மேலிருந்து கீழேன்னு சொல்லப்படுறது கூட்டம். ஆவர்த்தனம் என்ன இப்படி கிடையா வந்து அது ஆவர்த்தனம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிற ஹைதரசனோட வாரது வந்து முதலாம் கூட்டம், முதலாம் ஆவர்த்தனம், இது ரெண்டாம் ஆவர்த்தனம், இது மூன்றாம் ஆவர்த்தனம், நாலாம் ஆவர்த்தனம். சரிதானே? இப்படிதான் இல்லை நீங்கள் வாரம் போகிறோங்க. உங்களுக்கு முதல் 20 மூலகத்தை நான் எடுக்கேன். சரி, இவங்க ஏன் ஹைதரசனை வந்து முதலாம் கூட்டமாக இருந்தாலும் ஹைதரசன் இங்கே தான் வரும், அவங்க ஏன் தனியும் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அவர் முதலாம் கூட்டமாக இருந்தாலும் அவர் இவங்களோட ஒத்து போகாத இயல்புகள் இருக்கிறபடியான அவரை தனியை கொண்டு மேல் ஓட்டுட்டு அவங்க எந்த அதுக்குள்ளேயும் அவர் போட இயலாது. ஆனால் அவர் முதலாம் கூட்டமாக தான் இருக்கணும், பாவத்தினட்டன்னு ஒன்று செய்யலதுக்கான அவர் அப்படி வச்சிருக்காங்க. சரி, நான் அதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். சரி, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் வந்து உங்களுக்கு பாட சிலபஸுக்கு இருக்கிற அந்த 20 கூட்டங்கள். சரி, 20 மூலகங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கூட்டம், இது ஆவர்த்தனம். இப்போ இவர் என்ன முதலாம் கூட்டம், இவர் வந்து ரெண்டாம் கூட்டம், இவர் மூன்றாம் கூட்டம், இவர் நாலாம் கூட்டம், இவர் அஞ்சாம் கூட்டம், இது ஆறாம் கூட்டம், சாரி ஆறாம் கூட்டம், ஏழாம் கூட்டம், இவர் வந்து எட்டாம் கூட்டம். ரைட். இப்போ இந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து உங்களுக்கு வந்து பேர் தெரிஞ்சிருக்கும். இவங்க இந்த எட்டாம் கூட்டத்துக்கு பேர் வந்து விழுமிய வாயுக்கள். விழுமிய வாயுக்கள். இது ஏன் விழுமிய வாயுக்கள்னு சொன்னா பாருங்க, சக்தி மட்டும் நிரம்பி இருக்கு பாருங்க. இவர் 2 சக்தி மட்டும் ஒரிக்கிறது, ஒரு சக்தி மட்டும் தான் அவர் நிரம்பி இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 8 இவர் நிரம்பி இருக்கார். ஏன் நிரம்பி இருக்கார்? அதனால இவர் விழுமிய. அதே மாதிரி 2 8 8 8 இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா எந்த விதமான ஒரு தாக்கத்திலையுமே ஈடுபட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன் ஒரு அணு வந்து தாக்கத்தில் ஈடுபடணும்னு என்ன அடுத்து அதில் வந்து அதுக்கு ஒரு இலத்திரன் தேவை. இலத்திரன் தேவை இருந்தால் மட்டும்தான் ஒன்றுக்கு இலத்திரன் தேவையாக இருக்கலாம், இன்னொன்றுக்கு இலத்திரன் தேவை இல்லாமல் இருக்கலாம். இது ரெண்டும் இருந்தால் தான் செய்வோம். இந்த இலத்திரனுக்காண்டி தான் தாக்கமே நடக்கும். அப்போ நடக்கக்குள்ள ஏற்கனவே இவங்க அட்டையை பூர்த்தி செஞ்சுக்காங்க, இவங்களுக்கு தான் இலத்திரனே தேவையில்லை. அப்புறம் இவங்க ஏன் தாக்கத்தில் ஈடுபடுவாங்க? இவங்கள சொன்னாங்க விழுமிய வாயு. இவங்க எந்த விதமான தாக்கத்திலையும் ஈடுபட மாட்டாங்க. சரியான இப்போ இவங்களை விழுமிய வாயுக்கள்னு. இந்த 7ஆம் கூட்டம், அதாவது உங்களுக்கு ரோம இலக்கத்தின்படி 7ஆம் கூட்டம், இவங்களும் சொல்லுவாங்க அலசன்கள். அலசன்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன முதலாம் கூட்டம், இது ரெண்டாம் கூட்டம். ரைட். ரோம இலக்கம் தான் போடணும். இவங்களுக்கு பேர் வந்து கார உலோகங்கள்னு சொல்லுவாங்க. கார உலோகங்கள். இவங்க என்ன கார மண் உலோகங்கள். இவங்களுக்கு பேர் வந்து கார மண் உலகம். அதாவது முதலாம் கூட்டத்தையும் ரெண்டாம் கூட்டத்துக்கும் பேர் வந்து கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் ஓயில பெருசாக இருக்கான்னு தெரியாது. நோட் பண்ணிச்சேன்னு. இப்போ இந்த ஐதரசன் ஏன் வேறுபடுதுன்னு சொன்னா, இந்த ஐதரசன் ஏன் வேறுபடுதுன்னு சொன்னா இவங்க எல்லாருமே உலோகம். இந்த முதலாம் கூட்டமும் இந்த ரெண்டாம் கூட்டமும் உலோகங்கள். சரியானே? இதுல வந்து இவர் மட்டும்தான் என்ன அறியார் நல்லுலோகமா இருக்கார். சரியான? இவர் ஏன் இங்க முதலாம் கூட்டத்துக்கு போட வேண்டிய அவசியம்? இவர் அணுவன் வந்து ஒன்று. ஏன் இவர் புரோத்தன் வந்து என்ன இவருக்கு ஒரே ஒரு புரோத்தன் தான் இருக்கு. நம்ம இவருக்கு என்ன செய்யணும்? இவருக்கு வந்து என்ன அணுவணிங்கா போடலாம், ஒன்று அங்கே ஸ்டார்டிங் தான் போடலாம். ஆனா கீழே இருக்கிற எல்லாமே என்னது அணுக்கள். ஆனா இவர் வந்து இவர் எல்லாமே உலோகங்கள். இவர் வந்து என்ன உலோகமானு கேட்டா இல்லை. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த படத்துல வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அவரை தனியா போட்டு காட்டிக்காங்க. குழந்தை தானே? ரைட். இவ்வளவு தான் ஆவர்த்தன அட்டவணையில விஷயங்கள். சரிதானே? இப்ப இதுல வந்து உங்களுக்கு இதுல வந்து நீங்க ஆவர்த்தனங்கள் என்னென்ன நான் என்ன சொன்னேன், இது வந்து முதலாம் ஆவர்த்தனம், இது ரெண்டாம் ஆவர்த்தனம், இது மூன்றாம் ஆவர்த்தனம், நாலாம் ஆவர்த்தனம். இப்ப இந்த இலத்திர நிலையம் வச்சு ஆவர்த்தனமும் கூட்டமும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இப்ப நான் வந்து பொட்டாசியத்தை இருக்கேன். பொட்டாசியத்தில் இலத்திர நிலையம் பாருங்க, 2 8 8 1. ரைட். 2 8 8 1. இப்ப இந்த 2 8 8 1 பாத்தீங்கன்னு சொன்னா இவர் என்ன 4 சக்தி மட்டும் இருக்கு. பாத்தீங்களா? 1 2 3 4. அவை 4 சக்தி மட்டும் இருக்கிற வழியில இவர் யாருன்னு சொன்னா 4ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்தாலும் ஆவர்த்தனம். இவர் என்ன 4ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்தார். இறுதி ஓட்டுல ஒரே ஒரு இலத்திரன் இருக்கு. ஆகவே முதலாம் கூட்டத்தை சேர்ந்தார். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சக்தி மட்டங்கள்ற எண்ணிக்கை வந்து என்ன செய்யுது, சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை வந்து எதுக்கு சமனா இருக்கும்? ஆவர்த்தனத்துக்கு சமனா இருக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி ஈற்றோடு இலத்திரன் எண்ணிக்கை வந்து ஈற்றோடு என்று சொன்னா என்னன்னு சொன்னா இந்த இறுதி ஓட்டத்தை வந்து ஈற்றோடுவாங்க. சரியான? இந்த ஈற்றோடு வந்து ஃபுல்லா நிரம்பித்தேன்னு சொன்னா அவரத்துக்கு பேர் தான் என்ன, விழுமிய வாயுக்கள், இல்லாட்டி அட்டகமைப்பை பூர்த்தி செய்த மூலகங்கள். சரியான? அப்ப ஈற்றோடு நிரம்பித்தேன் என்ன செய்யணும்,
இந்த தாக்கங்கள் நடக்கிறதே இந்த அட்டமைப்பை பூர்த்தி செய்யறதுக்காக தான். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே எப்படி இருக்காங்க, எனக்கு அட்டமைப்பு எடுக்காம தான் ஒரு ஆளுமே இருப்பாங்க. இவங்க இந்த அட்டமைப்பு எடுக்கிறதுக்காக தான் என்ன செய்வாங்க, தாக்கத்திலேயே போய் ஈடுபடுவாங்க. சரியான ரைட். அதை நம்ம இப்போ தாக்கங்கள் சார்பாக வலுவளவு சார்பாக படிக்கக்குள்ள வந்து நம்ம அதை பார்க்கலாம். சரியா ரைட். ஈற்றோட்டு இலத்திரங்கள் எண்ணிக்கை என்னத்துக்கு, கூட்டத்துக்கு சமனா இருக்கு. சரியா, கூட்டத்துக்கு சமன். ரைட். இப்போ நான் இதே மைண்ட் நோட் எடுக்கேன். இப்போ வந்து நான் என்ன பி எடுக்கேன். பி பொஸ்பரஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா 2 8 5. இப்போ 3 சக்தி மட்டும் இருக்கு, அவை 3ஆம் ஆவர்த்தனம். சரிதானே ரைட். இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன் இருக்குது, இறுதி ஓட்டில் 5 இலத்திரன் இருக்குது. இறுதி ஓட்டில் 5 இலத்திரன், ஆகவே 5ஆம் கூட்டம். சரி, நம்ம கண்டுபிடிச்ச சரியாண்டு பார்க்கணும்னு நினைச்சோம், கூட்டத்தை பார்ப்போம். 5ஆம் கூட்டமா, ஓ 1 2 3 4 5. அப்போ பி வந்து என்ன, 5ஆம் கூட்டம். ரைட். அது எல்லாருக்கும் தெரியும், பி என்னது, 5ஆம் கூட்டம். ஆவர்த்தனம் எத்தனை கண்டுபிடிச்சாம, 3 சக்தி மட்டும், அவை 3ஆம் ஆவர்த்தனம். 3ஆம் ஆவர்த்தனம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா, ஓ 1 2 3 மேல இருந்து பாருங்க, முதலாம் இது 1 இது 2 இது 3. ரைட். 3ஆம் ஆவர்த்தனத்துல 5ஆம் கூட்டம். இதுதான் வந்து என்னது, இலத்திரன் நிலையம் வச்சு உங்களுக்கு வந்து ஆவர்த்தனமும் கண்டுபிடிச்சி கூட்டமும் கண்டுபிடிக்கிற சார்பான விஷயம் தான் என்னது இது. ரைட். இப்போ நான் வந்து இவ்வளோ சொல்லியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறது என்ன, சமதானிகள். அடுத்து வந்து நம்ம சமதானிகள் பார்ப்போம். சரிதான் ரைட். இப்போ இந்த சமதானிகள் என்னன்றதுக்கா பார்ப்போம். சரிதான் ரைட். சமதானிகள். ரைட். சமதானிகள். சமதானிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே திணிவெண்ணையும் சரியா, சாரி மாறி சொல்லித்தான். ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணை கொண்டவை தான் என்னது, சமதானிகள். இவங்க என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க ஐதரசன் அணு எடுத்தீங்கன்னு சொன்னா, ஐதரசன் அணுவுக்கு என்ன, அணுவன் வந்து உண்டு, வேற திணிவண்ணும் வந்து உண்டு. ஆனா இதே மாதிரி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஐதரசனுக்கு வந்து அணுவன் உண்டா இருக்கும், ஆனா திணிவன் 2ஆ இருக்கிற மூலங்களும் இருக்கு. அதே மாதிரி ஐதரசனுக்கு வந்து அணுவன் உண்டாகும், திணிவன் 3ஆ இருக்கிற மூலங்களும் இருக்கு. இதுக்கு பேரும் இருக்கு. இதுக்கு வந்து என்ன, சாரி, இதுக்கு பேர் வந்து புரோத்தியம். இதுக்கு பேர் வந்து புரோத்தியம். இதுக்கு பேர் வந்து துத்தேரியம். இதுக்கு பேர் வந்து என்ன, திருத்தியம். சரிதான் ரைட். இதுக்கு பேர் வந்து திருத்தியம். அப்போ துத்தேரியம், திருத்தியம். இவ்வளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்து வந்து சமதானிகள்ல வந்து புரோத்தியம், தித்தேரியம். அதே மாதிரி குளோரின் அணுக்கும் சமதானிகள் இருக்கு. குளோரின் திணிவன் பாத்தீங்கன்னு சொன்ன அணுவன் பாத்தீங்கன்னா 17, ஆனா திணிவன் 35. அதே மாதிரி சிஎல்ல வந்து இன்னொன்றும் இருக்கு, 17ஓட 37 வாராலும் இருக்கு. சரிதானே. இப்ப இதுல வந்து இந்த சமதானிகள்ல எதை அவங்க மெயினா எடுப்பாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல எது கூடிய அளவுல காணப்படுதோ அவரை தான் மெயின் எடுப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இவர் தான் கூடிய அளவுல காணப்படுற. சரியா, யாரு, இவர் தான் கூடிய அளவுல காணப்படுற. இவர் கூடிய அளவுல காணப்படுறபடியாலதான் இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவரை மெயினான ஆளா எடுக்காங்க. ஏன்னா இங்க இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட சமனான அளவுல காணப்படுறாங்க. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட சமனான அளவுல காணப்படுறாங்க. அதனால என்ன கிட்டத்தட்ட சமனா, இப்போ எப்படி என்ன இதுல வந்து எப்படி வரும்னு சொன்னா 17 35.5 என்று வரும் திணிவன். நாங்க பொதுவா எடுத்த திணிவன் வந்து 35.5 என்று வரும். இது வந்து நம்ம எங்க வடிப்போம்னு சொன்னா, அளவறிதல்ல நான் வந்து இதை வழியா விளக்க சொல்றேன். சரிதானே. அளவறித வரக்குள்ள வந்து அந்த பாடம் வரக்குள்ள இருக்கும். இப்போ உங்களுக்கு சமதானிகள் இப்படி 2 இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒட்சிசனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 16 ஒன்றும் இருக்குது. சரியா, 16 ஒன்றும் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒட்சிசனுக்கு வந்து 16 ஒன்றும் இருக்குது, 18 ஒன்றும் இருக்குது. கொஞ்சம் வர சவுண்ட் கேக்குதான், சவுண்ட் கேக்குது ரைட். இப்போ ஒட்சிசன் இது வந்து 8,
ஸோ 16லையும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி 18லையும் வந்து என்ன இருக்கு, இப்படி ஒரு சமதானியும் இருக்குது. இப்போ உங்களுக்கு தரப்பட்ட பேர் வந்து என்ன, ஐதரசனுக்கு மட்டும்தான் பேர் தந்திருக்கான். ஐதரசனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இங்க வந்து என்ன, இப்போ இந்த ஐதரசன் பேரே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவார். இதே என்ன முடியலை, இதை நான் ஒரு கவடியா விளங்கப்படுத்தி விடுவார். கொஞ்சம் பொறுங்க. இதை தனியை தூக்கி எடுத்தேன்னு சொன்னா ரைட். இதை நம்ம இப்போ தனியை தூக்கி எடுத்தோம்னு சொன்னா, இப்போ இந்த புரோத்தியத்தை பாருங்க, இங்க வந்து என்னது, ஒரே ஒரு புரோத்தன் மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா அணுவன் தான் உண்டு. அப்ப ஒரே ஒரு புரோத்தன் இருக்கும், ஒரே ஒரு இலத்திரன் இருக்கும். அப்ப நியூத்திரன் என்ன, பூஜ்ஜியம். திணிவன் வந்து உண்டு. அப்ப என்ன இருக்க போகுது, பூஜ்ஜியம். இங்க பாருங்க, இங்க வந்து புரோத்தன் வந்து உண்டுதான், இலத்திரனும் உண்டுதான். ஆனா இங்க வந்து என்ன இருக்க போகுது, ஒரே ஒரு நியூத்திரன் வந்து இருக்கு பாருங்க. ஏன், நியூத்திரனும் புரோத்தனும் கொண்டாந்து ரெண்டு வரும், ஒன்று மூணு ரெண்டு, ரைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புரோத்தன் தான். ஏன்னா அணுவன் மாறல, அணுவன் எங்கேயுமே மாறல, அப்ப புரோத்தன் எண்ணிக்கையும் மாறாது. ஆனா நியூத்திரன் என்ன செய்யப்படுது, இங்க ரெண்டா மாறி இருக்கு. இதுதான் இங்க காரணம், விளங்குதானே. இப்ப சமதானியத்துக்கு காரணமே வந்து இந்த நியூத்திரன் எண்ணிக்கை மாறுறதுதான் அது காரணம். அப்ப அதான் நம்ம என்ன சொன்னோம், ஒரே ஒரே அணுவண்ணையும் வேறுபட்ட திணிவண்ணையும் கொண்ட ஒரு மூலகத்தின் வேரியேஷன் என்ன, அது என்ன, அது சமதானிகள் அழைக்கப்படும். சரியானே, ஒரு மூலகத்தின் சமதானிகள் எனப்படும். சரியா, கொண்ட அணுக்கள் ஒரு மூலகத்தின் சமதானிகள் என அழைக்கப்படும். நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அயனாக்க சக்தி எல்லாம் வந்து இப்போ அயனாக்க சக்தி மின்னேத்தன்மை தான் இருக்குது. அதை சொல்லிட்டு நம்ம போறதுக்கு முதல் நம்ம கொஞ்சம் கேள்வியில பார்ப்போம். சரியான கேள்வியில பார்த்துட்டு வரக்குள்ள எங்க அயனாக்க சக்தி வரக்குள்ள அங்க வந்து அயனாக்க சக்தியை பத்தி நான் சொல்றேன். சரியா, நான் அனுப்பின அந்த கேள்வி டூட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா டைம் எத்தனை மத்தியானமா இருக்கு, ரைட். ஓகே, 51 மத்தியானம் ரெக்கார்டிங் ஓடி இருக்கு. சரி, பரவாயில்ல. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேள்வியை பார்ப்போம். கேள்வியை பாருங்க. கேள்வி வந்து என்ன, ரைட். அணு பற்றிய கோள மாதிரி உருவை முன்வைத்தவர் யார்? ஒன்றுமில்லை, நீங்க என்ன செய்வீங்க, அதை போட்டு கணிப்பீங்க கோடு. இது யார், இவர் யாரு, பிளம் புடிங் கட்டமைப்பு சொன்னாங்க. பிளம் புடிங் வழியை சொன்ன யாரு, தாம்சன். சட்விக் யாரு, சட்விக் ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆள் வந்து யாரு, நியூத்திரனை கண்டுபிடிச்சார். நீல்போர் யாரு, சக்தி மட்டத்தை கண்டுபிடிச்சார். இலத்திரன் ஒழுக்குகளில் 3வது ஒழுக்கில் இருக்கக்கூடிய அதிகூடிய எண்ணிக்கை. இப்போ உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம மறந்துட்டோம், ரைட். ஓகே, எனக்கு தெரியாது, இப்போ நான் பாடமாக்கல, ரைட். அப்போ என்ன செய்யறேன், இப்போ 2 எண் வர்க்கம், இப்போ 2 தர 3 வர்க்கம். என்ன 3வது ஒழுக்கில் இருக்கக்கூடிய, அப்போ 3 வர்க்கம் மொத்தம் எனக்கு 18 வரும். 18க்கு நான் என்ன செய்யறேன், கோணடிச்சு போன அடுத்த கழிவு போவேன். இப்போ என்ன அடுத்தது, 3வது மூலகம். சரி, 3வது கேள்வி, மூலகம் அணுவன் 11, ரைட். அணுவன் 11 எனக்கு என்ன, பி வந்து 11 கண்டுபிடித்த புரோத்தன் 11, திணிவன் 23. இப்போ திணிவன் எனக்கு என்னன்னு தெரியுமா, என்ன, பீசக எண். பீசக என்னது, திணிவன். அப்ப திணிவன் வந்து பீசக என்னன்னு சொன்னா என்னது, எனக்கு தான் P11 தெரியுமே. அப்ப நியூத்திரன் என்ன செய்யலாம், கணக்கு பார்க்கலாம். இப்ப மனசால கணக்கு பார்க்க என்ன செய்வாங்க, கணக்கு பார்ப்பாங்க, ஈஸியா 12 வரும். என்ன செய்வாங்க, விடைய 12க்கு போடுவாங்க, ரைட். அடுத்து என்ன வரப்போகுது, ஏபி நிலத்திறன் இணைப்புகள் முறையே 2,8 சரி 2,6 2,8 உண்டு. அப்ப ஏ என்ற ஒரு மூலகத்தில் இடத்தின் அமைப்பு என்னையா, 2,6. அதே மாதிரி பி என்ற மூலகத்தில் இடத்தின் அமைப்பு என்னையா, 2,8 உண்டு, ரைட். இவங்க என்ன செய்யும், வலுவளவு மூலக்கூட்டு சக்கரை. அப்ப இவன் நம்ம இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், ஒரு வலுவளவு பத்தியான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வலுவளவு சமணம் வித்தியாசம், வலுவளவு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட். என்ன வலுவளவு, வலுவளவுண்டா என்ன, வலுவளவுண்டா ஒண்ணும் இல்லை, அட்டகமைப்பு எடுக்கிறதுக்கு அந்த இலத்திரன் வந்து ஒரு மூலகம் வந்து இலத்திரனை விளக்கணும் அல்லது இலத்திரனை ஏற்கணும். இங்க நான் என்ன சொன்னா, அட்டக அமைப்பு. அட்டக அமைப்பு என்ன, இறுதியோடு வந்து என்ன செய்யப்படும், இறுதியோடு நிரம்பல் அடையணும். இதுக்கு பேர் தான் என்னது, வலுவளவு. இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து டிதியை தடுங்க 3. ஆகவே என்ன இருக்கு, 2 8 சரி 2 1 சாரி 2 1 வேற இடத்தின வேன் முதலாம் சக்தி மட்டும் 2000 இறுதி 1. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அட்டகமைப்பு எடுக்கிற என்னன்னு வரணும், 2 8 வரணும், அல்லது 2 மட்டும் வரணும். முதலாம் சக்தி மட்டத்தில் நிரம்பிய வடிவமே என்ன, 2 தான். 2ஆம் சக்தி மட்டத்தில் நிரம்பிய வடிவம் தான் 8, ரைட். இப்ப நம்ம இங்க பார்த்தோம்னு சொன்னா
இவர் ஒரு இலத்திரனை இழந்து இவர் ஒரு இலத்திரனை வந்து என்ன செய்யலாம் இழக்கலாம் ஒரு இலத்திரனை இழந்து ரெண்டாகி அட்டமைப்படுத்த விரும்புவாரா இல்லாட்டி 7 இலத்திரனை ஏற்று இந்த அட்டமைப்படுத்த விரும்புவாரா அவர் எப்பயும் என்ன செய்வார் இந்த ஒரு இலத்திரனை இழந்து போட்டு சடாரன் என்ன செய்வார் இந்த இலத்திரனை தான் விரும்புவார் சரிதானே அப்ப இவர் என்ன செய்வார் அதனால அவருக்கு என்ன எத்தனை இலத்திரன் இழக்க விரும்புகிற அட்டமைப்படுக்கிறதுக்கு ஒரு இலத்திரனை அவருக்கு ஒரு இலத்திரம் தான் அப்ப அந்த ஒரு இலத்திரம் இழந்துருடன் அட்டமைப்பு எடுப்பார் அப்ப இதுக்கு பேர் தானே வலுவளவு அப்ப எல்லையிட வலுவளவு என்ன லிதியத்திர வலுவளவு 1 இப்ப நான் வந்து புரோமின் எடுத்தேன்னு சொன்னா புரோமின் வலுவளவு எத்தனை அதான் பார்க்க போறேன் புரோமின் அணுவன் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 5 சரியா புரோமின் வலுவளவு அணுவன் 5 அப்ப 2 3 வரும் சரியா 2 3 இப்ப இது அட்டமைப்பு எப்படி எடுக்கலாம் ஒன்று முதலாவது சக்தி மட்டத்தில் இருக்கிற 2 முற்ற வழங்கிய ஒரு அட்டமைப்பு இல்லாட்டி என்ன செய்யலாம் 2 8 என்ற ஒரு அட்டமைப்பு எடுக்கலாம் இப்ப இது 2 8 எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் 5 இலத்திரன் என்ன செய்யணும் ஏற்கணும் இது வந்து 5 இலத்திரன் ஏற்றா தான் என்ன செய்யலாம் இந்த அட்டமைப்பு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா இது என்ன செய்யலாம் இந்த இதுக்கு வந்து என்ன செய்யலாம் 3 இலத்திரனை விட்டு போடுவாருன்னு செய்யறாரு 2 எடுக்கலாம் அப்ப இவர் யார் எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 5 எடுக்கிறதா 3 விடுறதான்னு ஒரு யோசனை வந்துச்சு என்று சொன்னால் 5 எடுக்கிறதா 3 விடுறதான்னு ஒரு யோசனை வரும்னு சொன்னா அவர் எந்த விதமான ஒரு கேள்வியுமே இல்லை அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா 3 விடத்தான் போவார் சரி 3 விட்டு போட்டு அவர் 2 இதன்ற ஒரு அட்டமைப்பு எடுக்க தான் போவார் அப்ப பீட வந்து வலுவளவு எத்தனை பாத்தீங்கன்னா 3 சரிதானே பீட இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 3 அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து அணுக்கள் இதெல்லாம் படிப்பிச்சு போட்டு தான் படிப்பிக்கணும் சரி ஆனால் நான் வந்து வலுவளவு கேள்வி வந்தபடியால் நான் வலுவளவு முன்னுக்கு போட்டு நான் போய் கொண்டிருக்கேன் சரியா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பனுக்கு வரும் ரைட் கார்பன் எடுங்க கார்பன் இது வந்து என்ன கார்பன் வந்து 6 கார்பன் 6 சொன்னா 2 4 இப்போ 2 4 சொன்னா சரிதானே அவர் இப்ப இவர் என்ன எடுக்கலாம் 2 ஒரு இதை எடுக்கலாம் இல்லாட்டி 2 8 ஒரு இதை எடுக்கலாம் சரியா ரைட் இப்ப இதுக்கு என்ன செய்யணும் 4 இலத்திரனை மைனஸ் பண்ணணும் இல்லாட்டி 4 இலத்திரனை இதுக்கு என்ன செய்யணும் 4 இலத்திரனை கூட எடுக்கும் இரண்டுமே 4 தான் அவருக்கு ரெண்டுமே லேசு தான் ஏன்னா ஒன்று 4 எடுக்கணும் அப்ப என்ன செய்யறது அவர் 4 எடுத்துட்டு போய் சரி அவருக்கு அலுவலகத்தின 4 இப்படி இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு யார் எதிர் எடுக்க விரும்புறாரோ அதே மாதிரி தான் இப்ப நீங்க புளோரின் எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போதும் புளோரினுக்கு வந்து புளோரினுக்கு 9 அணுவந்தத்தின 9 என்ன 2 அங்கால என்ன 7 வரும் இப்ப இவர் என்ன எடுக்கலாம் 2 எடுக்கலாம் அல்ல 2 8 எடுக்கலாம் இவர் யார் எடுக்க விரும்புவார் இவர் வந்து 7 இலத்திரனையுமே இழந்து இதை எடுக்க விரும்புவாரா இல்ல அந்த ஒரு இலத்திரனை பெற்று இவர் இதை எடுக்க விரும்புவாரா இதைத்தான் எடுக்க விரும்புவார் ஒரு இலத்திரனை பெற்ற இவருக்கு சுகம் அப்ப என்ன செய்வார் இதைத்தான் எடுப்பார் அப்ப இவர் வலுவளவுத்தினா 1 சரி உங்களுக்கு அது அப்படித்தான் வலுவளவு பாக்குறோம் வலுவளவு பாடமாக்குறல உங்களுக்கு இலத்திர நிலையம் தெரியும் என்று சொன்னா அவருக்கு அட்டமைப்படுத்துறதுக்கு யார் லேசன் பார்த்து சடாரண்டு தூக்கினா சரி சரி இப்ப நீங்க நைதரசன் எடுத்தீங்கன்னு சொன்னா நைதரசனுக்கு மட்டும்தான் வேறுபடும் நைதரசனுக்கு இல்ல பொஸ்பரஸுக்கு சரிதானே ரைட் நைதரசனுக்கு இல்ல பொஸ்பரஸுக்கு நைதரசனுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா சரி நைதரசன் நான் காட்டுறேன் நைதரசனுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்போகுது நைதரசனுக்கு வந்து 7 சொன்னா 2 5 அப்ப இவர் வந்து 2 எடுக்கிறதுக்கு 5 இலத்திரனை விடுவிக்க 5 இலத்திரனை விட பாப்பாரா 5 இலத்திரன் வந்து மைனஸ் பண்ண பாப்பாரா இல்லாட்டி வந்து 3 இலத்திரனை ஏற்றுக்கொண்டு 2 8 வர பாப்பாரா அவருக்கு இந்த 3 இலத்திரனை ஏற்றுக்கொள்றானே சுகம் அந்த 3 இலத்திரனை ஏற்றுக்கொள்றானே அவருக்கு சுகம் அதனால அவர் என்ன செய்வார் இதை அவர் ஏற்றுக்கொள்ளதான் பார்ப்பார் அப்ப அந்த 3 இலத்திரனை அப்ப அவருக்கு என்னது 3 இதுக்கு மாற்று வேறாக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பொஸ்பரஸும் கந்தகமும் தான் இதுல வந்து உங்களுக்கு வித்தியாசப்படுவாங்க வேற யாருமே பொஸ்பரஸும் கந்தகமும் குளோரின் வேற யாருமே உங்களுக்கு என்ன செய்யப்பட வித்தியாசப்பட மாட்டாங்க இதை மட்டும்தான் இந்த வலுவளவுல வந்து இந்த மெதட்ல பாக்குறதுல நீங்க ஞாபகம் கொள்ள வேண்டியாக்கள் பொஸ்பரஸும் கந்தகமும் குளோரின் இவங்க ஏன் வித்தியாசப்படுறாங்கன்றதையும் நம்ம இப்போ ஒரு கட்டக்கட்டு பார்த்துருவோம் இப்ப நீங்க பொஸ்பரஸை பாத்தீங்கன்னா 15 அணுவன் பொஸ்பரஸ் அணுவன் 15 அப்ப என்ன இருக்கும் 2 8 5 இது என்ன அட்டமைப்பு எடுக்கலாம் 1 2 8 ஒரு அட்டமைப்பு இது ஒரு பூர்த்தி செய்த ஒரு அட்டமைப்பு அப்படி இல்லாட்டி என்ன 2 8 8 ஒரு அட்டமைப்பு
வேற எது வரைக்கும் சுகம்னு கேட்டா இங்க எடுக்கிறேன்னா என்னது 5 இலத்திரனை வந்து ஒரு இலக்கோணம். 5 இலத்திரனை என்ன செய்யணும்? -5 இலத்திரன் என்ன செய்யணும்? ஒரு இலக்கோணம். இல்லாட்டி இங்க என்ன செய்யலாம்? 3 இலத்திரனை ஏற்கோணம். என்ன செய்யலாம்? 3 இலத்திரனை வந்து ஏற்கலாம். ஆனா அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? 5 இலத்திரனை விட 3 இலத்திரன் ஏற்கிற சுகம் தானே, அப்ப 3 தான் வலுவலோ வரும்னு நினைப்பேன். ஆனா இவர் என்ன செய்வாருண்டா அவர் அதையும் செய்வார். அதனால 3 5 இவர் வலுவலாக கருதப்படும். சரிதானே? இப்ப விளங்குதா? இவங்க ஏன் குழம்புறாங்க, இவங்க மட்டும் ஏன் குழப்புறாங்க? இப்ப எஸ் எடுத்தீங்கன்னா எஸ்ஸுக்கு என்ன 16 16 என்ன போது 2 8 6 இவர் என்ன செய்யலாம்? 1 2 8 ஏற்க நிதியில பழைய இதை எடுக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? 2 8 8 எடுக்கலாம். இவர் என்ன செய்வார்? 2 8 எடுக்கிறதுக்கு என்ன செய்வார்? 2 ஏற்கோணும். இல்லாட்டி இங்க 6 வந்து இலக்கோணும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவர் என்ன செய்வார்? 2ஐயும் செய்வார். 2ஐயும் சேர்ந்து 6 2 ஒரு வலுவலோடு எடுப்பார். அதே மாதிரி தான் குளோரின். குளோரினை பாத்தீங்கன்னா என்னென்னு வரும்? குளோரின் வந்து 17 17 சொன்னா 2 8 7. இவர் அட்டையும் என்ன இருக்கலாம்? 2 8 எடுக்கலாம். ஏற்கனவே 2 8 எடுக்கலாம். இல்ல 2 8 8 இன்னொரு அட்டையும் எடுக்கலாம். இதுக்கு ஒரு இலத்திரன் எடுக்கிற லேசா இல்லாட்டி 7 இலத்திரனையுமே விடுவிக்கிறது லேசான்னு கேட்டா அவர் 2ஐயும் செய்வார். செஞ்சு என்ன எடுப்பார்? 7, 1 எடுப்பார். அதனாலதான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பொஸ்பரஸும் கந்தகமும் குளோரினும் வித்தியாசப்படுவாங்க. இந்த முறையில பார்க்கக்குள்ள என்ன செய்யப்படுவாங்க? வித்தியாசப்படுவாங்க. வலுவுலோகன்ற இவ்வளவு சிம்பிளான விஷயம். நீ வலுவுலோகம் வந்து இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கேள்வி வரக்குள்ள என்ன செய்யலாம்? சிம்பிளா காணலாம். இப்ப இந்த வலுவுலோ நம்ம ஏன் காண்றோம் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்குதானே. இந்த வலுவுல ஏன் நம்ம காண்றோம் என்று சொன்னா ஒரு சேர்வை போடக்குள்ள அந்த அணுக்கள் எத்தனை வரும் என்று பாக்குறதுக்காக தான் வலுவுல போறோம். இப்ப நம்ம NaCl ஒரு சேர்வு எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப NaCl என்ற ஒரு சேர்வு உங்களுக்கு எழுத தெரியும். NaCl சொல்லி NaCl ஒரு சேர்வு இருக்கு. Nனும் Clலும் சேர போகுதுன்னு சொன்னா Nனும் Clலும் சேர போகுதுன்னா அது வலுவுல வச்சுதான் சேரும். அப்ப வலுவுலவுக்கு என்ன செய்யணும்? நமக்கு அந்த சூத்திரத்தை நமக்கு எழுத தெரியும். அப்ப என்ன செய்யணும்? எண்ணெய்க்கு வலுவுலவு கண்டுபிடிக்கும். அப்ப எண்ணெயில வந்து அணுவன் வந்து 11. அப்ப 2 8 1 2 8 1ன்னா எனக்கு தெரியும் என்னது. இவர் வந்து அட்டமைப்பு எப்படி இருக்கலாம்? 2 8 ஒரு அட்டமைப்பு ஏற்கனவே இருக்குது. 2 8 ஒரு அட்டமைப்பு ஏற்கனவே இருக்குது. அப்ப இல்லாட்டி என்ன செய்யலாம்? 2 8 8 எடுக்கலாம். 8 எடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? இந்த 7 இலத்திரனை ஏற்கணும். வேறு இலத்திரன் எனக்கு ஏற்க விரும்புவாரா? இல்ல. அப்ப இவர் என்ன செய்யறது? இந்த ஒரு இலத்திரனை இழந்து போட்டு இந்த அட்டமைப்புக்கு வர விரும்புவார். அப்ப அவருக்கு என்ன வலுவளவு 1. Cl வலுவளவு என்ன? இப்ப Cl வலுவளவு பாத்தீங்கன்னு சொன்னா 2 8 7 2 8 7. இவன் இங்க வந்து என்ன வருது சொன்னா இங்க இருந்து ஒரு வலுவளவு என்ன? 1. ஆனா 1,7. நம்ம என்ன பார்த்தோம்? Cl வந்து குழப்பு வரன்னு பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்? Cl வந்து குழப்பு வரன்னு பார்த்தோம். 2 8 ஒரு வலுவளவு இருக்குது. இவருக்கு என்ன இருக்கு? 2 8 ஒரு வலுவளவு இருக்கு. சரிதானே? 2 8 ஒரு வலுவளவு இருக்கு. இவர் என்ன செய்யணும்? சார் 2 8 வலுவளவு ஒரு அட்டமைப்பு இருக்கு. 2 8 இன்னொரு அட்டமைப்பு. இவர் என்ன இன்னொரு எடுக்கலாம்? வேணா 2 8. நம்ம என்ன பார்த்தோம்? இவர் 2ஐயுமே எடுக்க விரும்புவார்னு பார்த்தோம். நம்ம இவர் என்ன செய்வார்? 2ஐயுமே எடுக்க விரும்பு. ஆனா இது எந்த சூழ்நிலை எந்த சந்தர்ப்பம் என்றதை பொறுத்து பார்க்கணும். இப்ப இவருக்கு வலுவலு எத்தனை? இப்ப 1 7. வலுவலு எத்தனை? இப்ப 1 7. 7 இலத்திரனை இழந்து இவரையும் எடுக்கலாம். இல்லாட்டி ஒரு இலத்திரனை எட்டு என்ன செய்யலாம்? இவரையும் எடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த எண்ணெய் வந்து என்ன செய்யும்? இந்த ஒரு இலத்திரனை இழக்குது. எண்ணெய் வந்து என்ன செய்யுது? இந்த ஒரு இலத்திரனை இழக்குது. அப்ப இந்த இழந்த இலத்திரனை இவர் பெற்றுக்கொள்ளலாம் தானே. இவர் எக்ஸ்ட்ராவா 7 இலத்திரம் இழந்து மினக்கிட வேண்டிய அவசியம் இந்த சேர்வைக்கு இல்லை. ஆனா இழக்குமான்னு கேட்டா இழக்கும். ஆனா இந்த சேர்வைக்கு அவர் இந்த 7 இலத்திரம் இழந்தா இவர் இருக்கிற இந்த 7 இலத்திரம் எது ஏற்குது? இங்க ஏற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப இந்த எண்ணெய் இழக்கிற அந்த ஒரு இலத்திரம் என்ன செய்வார்? இவர் ஏற்று இந்த அட்டமைப்பு எடுப்பார். எடுத்து என்ன நடக்க போகுது? எண்ணெய்க்கு வந்து ஒரு வலுவளவு வேண்டும், Clக்கு ஒரு வலுவளவு ஒன்று எடுத்து NaCl என்று சேர்ப்பாங்க. சரி, நம்ம வேறு விதமா சேர்றாக்களை பார்ப்போம். வேறு விதமா சேர்றாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா NA NH3 என்ற ஒரு சேர்வையை பார்ப்போம். என்னது? NH3 என்றது சேர்வையை பார்ப்போம். இந்த NH3 எப்படி உருவாய்ப்பாங்க? உங்களுக்கு எண்ணும் எச்சும் சேர போறாங்கன்னு இருக்கு. உங்களுக்கு எண்ணும் எச்சும் வலுவளவு தெரியும். அதாவது சூத்திரம் எழுதுற அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா எந்த வலுவளவு எத்தனை உங்களுக்கு தெரியும். எந்த வலுவளவு அணுவன் வந்து 7 சொன்னா 2 5 2 5 ஏற்கனவே 2 1 இது இன்னொரு அட்டமைப்பு எடுக்கலாம். என்ன 2 8. அப்ப இதுக்கு 2 8க்கு என்ன செய்யணும்? இவர் 3 இலத்திரனை ஏற்கணும். 5 இலத்திரனை இழக்கணும். இங்க 5 இலத்திரன் இழக்குமான்னு கேட்டா இல்ல. 3 இலத்திரன் ஏற்கிற என்ன அவருக்கு சுகம்.
சரியா? 3 இலத்திரன் ஏற்கிறது சுகம். அப்ப இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா இங்க வந்து 3 இலத்திரன். அப்ப எண்ணீர வலுவளவு 3, எச்சிர வலுவளவு எத்தனை? எச்சிர வலுவளவு வந்து 1. இதுல வந்து நான் ஒன்று சொல்லியிருக்கணும் தவறோடுத்தேன். இவர் என்ன செய்வாருன்னா இந்த வலுவளவு இங்கேயும் இந்த வலுவளவு இங்கேயும் தான் போவாங்க. அப்ப என்ன செய்வாங்க? இவர் சிஎல்ற வலுவளவு இங்க போய் எண்ணெய் ஒன்றும் சிஎல் ஒன்றும் சேருவாங்க. இப்ப நம்ம இந்த ஒன்று போட்டு காட்டுறத விட நம்ம சிம்பிளா எண்ணெய் சிஎல் எழுதுவோம். ஆனா இங்க வந்து எண்ணெய் வலுவளவு என்ன 3, எச்சிர வலுவளவு என்ன 1. அதுக்கு இலத்திரன் நிலையமைப்பு ஒன்றுதான். இப்ப நீங்க இலத்திரன் அமைப்பு எழுதிங்கன்னு சொன்னா ஒன்றுதான் வரும். ஒன்றுதான் எழுதும். நாங்கள் கமா ஓடுல இருந்து ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்போ ஒன்றுதான் வரும். அப்ப இவர் என்ன செய்யலாம்? இவர் வந்து ஃபுல் இதை எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று இழக்கலாம். சரியா? சாரி, வரப்போறோம் தாரோடு தரைக்கு இலத்திரன் இப்ப என்ன எச்சுக்கு வந்து 1. ஆனா இவர் அட்டை இப்ப என்ன 2. முதலாம் சக்தி மட்டும்தான் இருக்குது. முதலாம் சக்தி மட்டும் ஒரு இலத்திரன் தான் இருக்குது ஐதரசனுக்கு. அவர் அட்டையப்படுக்கணும்னா 2. அப்ப இவர் என்ன செய்யணும்? ஒரு இலத்திரன் என்ன செய்யணும்? ஏற்கணும் கட்டாயம். அப்ப இவர் ஒரு இலத்திரன் ஏற்கிறேன் என்ன? இவர் வலுவளவு வந்து 1. அப்ப ரைட். இப்ப நமக்கு தெரியும் எந்த வலுவளவு 3, ஐதரசன் வலுவளவு 1. ஸோ இங்க இது போக இது இங்க வரும். அப்ப N1 H3 இது நம்ம போட்டு காட்டுறத ஸோ NH3 என்று இருக்கும். இது இன்னும் இதுல விளக்கம் என்னன்னு சொன்னா இப்ப என்னால் எத்தனை இலத்திரன் இழக்கப்படுது? 3 இலத்திரன் இழக்கப்படுது. என்னால் எத்தனை இலத்திரன் இழக்கப்படுது? 3 இலத்திரன் இழக்கப்படுது. ஆனா ஐதரசனுக்கு எத்தனை இலத்திரன் தேவை? உண்மையா ஒரு இலத்திரன் தான் தேவை. ஒரு இலத்திரன் தான் தேவை. அப்ப இவர் இழக்கிற அந்த 3 இலத்திரனையும் ஏற்றுக்கொள்றதுக்கு எத்தனை ஐதரசன் தேவை? 3 ஐதரசன் தேவை. அதுதான் இங்க நடந்திருக்கு. என்ன செய்ய என்னோட வந்து அந்த 3 ஐதரசன் இணைஞ்சிருக்கு. நான் சொல்றேன் தானே, இதுதான் வலுவளவு. சரிதானே? இதுதான் வலுவளவு. இப்படிதான் நம்ம வலுவளவு பாக்குறோம். சரி, இப்ப அடுத்த கேள்வி வரக்குள்ள நம்ம வலுவளவு பத்தி டீப்பா வரப்போம். வலுவளவு விளங்கி. சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா வலுவளவுல வந்து சில வந்து அயன்கள் இருக்கு. அயன்கள் வரக்குள்ள அதுல என்ன பிளஸோ என்ன மைனஸோ அதுல அது வலுவளவு. இப்ப நீங்க CO3 2 மைனஸ் என்ற ஒரு அயன் இருக்கலாம். இந்த அயன் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வலுவளவு வந்து இந்த 2 தான். என்ன 2 மைனஸ் சொன்னா அதுதான் அதுல வலுவளவு. அப்ப 2 தான் அதுல வலுவளவு. மைனஸை விட்டுருங்க. 2 மைனஸை விட்டு போட்டு 2 தான் அதுல வலுவளவு எடுத்தீங்கன்னா சரி. சரியா? 2 தான் அது வலுவளவு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா SO4 2 மைனஸ் சல்ஃபேட், இது கார்பனேட் சல்ஃபேட். சல்ஃபேட்டுக்கு என்ன 2 மைனஸ். ஓகே, அதான் ஒரு வலுவளவு. விளங்குது தானே? அந்நியனங்கள் அதாவது ஒரு கூட்டான ஒரு இதா வரக்குள்ள என்ன செய்யலாம்? அதுல வலுவளவு வந்து அது ஏற்றத்தை தான் வலுவளவுன்னு போடலாம். இப்ப நீங்க சோடியத்துக்கு பார்த்தோம்னா என்ன? சோடியத்துக்கு பார்த்தோம்னா வலுவளவு 1. இப்ப என்ன செய்ய போகுது? CO3 2 மைனஸ் வரப்போகுது. CO3 2 மைனஸ். CO3 2 மைனஸ் வலுவளவு என்ன? 2 மைனஸ். ஆகவே ஒரு வலுவளவு 2. 2ன்னு சொன்னா என்னன்னு வரப்போகுது? இந்த 2 இங்க போய் சேர, இங்க 1 இங்க போய் சேரும். ஆகவே என்னன்னு வரும்? Na2CO3 என்று வரும். சரி, அவ்வளவுதான். சிம்பிளா அவ்வளவுதான். ரைட். இப்ப நம்ம கேள்வி வலுவளவை பத்தி நம்ம படிச்சுட்டோம். இப்ப நம்ம கேள்வியை பார்ப்போம். சரி, எங்க கேள்வி. ரைட், அந்த கேள்வி இப்போ இப்ப நீங்க கேள்வி போனீங்கன்னா என்ன வரப்போகுது? 2 8 2 6 என்று சொன்னா இப்ப இந்த 2 6 இருக்கிற ஒரு மூலத்தை பார்ப்போம். என்ன 2 6. அப்ப இவர் அட்டமைப்பு எடுக்கணும்னு என்ன செய்ய? ஏற்கனவே 2 ஒரு அட்டமைப்பு இருக்கு, இல்ல 2 8 ஒரு அட்டமைப்பு இருக்கு. அப்ப இவர் யாரு எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் என்ன தெரிக்கலாம்? இவர் அந்த 6 இலத்திரனை விழுந்து இந்த 2 அட்டமைப்பு எடுக்க விரும்புவாரா, இல்லாட்டி ஒரு 2 இலத்திரனை ஏற்று போட்டு இந்த 8 அட்டமைப்பு எடுக்க விரும்புவாரா? அவர் என்ன தெரிவிக்க விரும்புறாருன்னா 2 இலத்திரன் ஏற்கத்தான் விரும்புவார். அப்ப ஏற்க விரும்புறாருன்னு சொன்னா அவர் வலுவளவு எத்தனை வரும்? 2. அப்ப என்னது? ஏற வலுவளவு 2 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப பீர வலுவளவு என்னது வந்து? பீர வலுவளவு 1. பீர வலுவளவு என்ன? 1. பீர வலுவளவு 1. ஏன் இவர் வந்து என்ன செய்யலாம்? இப்ப இவர் அட்டமைப்பு ஏற்கனவே 2 8 இருக்காது. இல்லாட்டி என்ன செய்யலாம்? 2 8 8 ஒன்று எடுக்கணும். 2 8 எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? 7 இலத்திரனை ஏற்கணும். இங்க என்ன செய்யலாம்? ஒரு இலத்திரனை மைனஸ் பண்ணிட்டா சரி. அப்ப இவர் இலத்திரன் வலுவளவு என்ன? 1. அப்ப நமக்கு தெரியும் இப்ப என்ன? ஏட வலுவளவு 2, பீட வலுவளவு எத்தனை? 1. அப்ப ஏடத பிக்கு கொடு, பீடத ஏக்கு கொடு. அப்ப கொடுத்தா என்னன்னு வரப்போகுது? A1 B2 ஒன்று. இப்படி எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதான் இருக்கு. சரிதானே? ரைட். இது வந்து ஏன் B2 வந்து முன்னுக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னா
இது வந்து ஒரு அணு, அதாவது இது என்ன முதலாம் கூட்டம் மூலகம் என்னது, இறுதி ஓட்டுல ஒரு இலத்திரன் இருக்கு. ஆக இது என்னது, முதலாம் கூட்டம். முதலாம் கூட்டம். முதலாம் கூட்டம் என்னது, உலோகங்கள். ஐதரசன் தவிர்ந்த என்ன உலோகங்கள். அப்போ உலோகங்கள் என்ன அவர் தான் முன்னுக்கு எழுதப்படுவார். சரியா, உலோகங்கள் வந்து எப்பயும் கற்றேன் உருவாக்கும். கற்றேன்கள் வந்து எப்பயும் சமன்பாட்டில் என்ன செய்யப்படும், முன்னுக்கு எழுதப்படும். சரியா, ரைட். அடுத்ததுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவ்வளோ மதத்தம். ரைட், அடுத்த வழிக்கு போவோம். சரியா, அடுத்த வழிக்கு போனோம்னு சொன்னா சரி, அடுத்த வழி. ரைட், ஏகவீன கலவைக்கு உதாரணம். இப்போ இந்த ஏகவீன கலவை பல்லின கலவை என்று ரெண்டு இருக்கும். சரிதானே, கலவைகள் என்று எடுத்தீங்கன்னு சொன்னா, கலவைகள் என்று எடுத்தோம்னு சொன்னா ஒன்று ஏகவின கலவை, ஏகவின கலவை, இன்னொன்று என்ன பல்லின கலவை. ரைட், இந்த ஏகவின கலவைன்னா ஒண்ணுமில்லை, உங்களால அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து பிரித்தறிய முடியாது. பிரித்து அறிய முடியாது. அவனா பிரித்து அறிய முடியாது. பிரித்து அறிய முடியாது. அவனா பிரித்து அறியல. ஆனா இங்க பல்லின கல்வி என்று வரக்குள்ள பிரித்து அறியலாம், பிரித்து அறியலாம். சரி, என்னடா பிரித்து அறிய முடியாது பிரித்து அறியலாம்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து நான் என்ன செய்யறேன், சீனிய வந்து நீரோட கரைச்சன் என்று சொன்னா அது வந்து நீங்க என்ன செய்யலாம், கரைஞ்ச சீனி கரைசலுக்குள்ள வந்து இந்த சீனி இருக்கு நீங்க சொல்லலாமா, இல்ல எல்லாமே கரைஞ்சு போய் ஒரு தண்ணி மைதான் இருக்கும் அது. அப்ப அதுக்கு தான் பேர் என்ன, ஏகவின கலவை. உங்களால பிரித்து அறிய முடியாது. ஆனா பல்லின கலவையை பாத்தீங்கன்னு சொன்னா, அரிசியை வந்து தண்ணிக்குள்ள ஓடுங்க, அரிசியை போய் தண்ணிக்குள்ள ஓடுங்க, அரிசியை நீரையும் தண்ணிக்குள்ள ஓடுங்க, அரிசியை உங்களால என்ன செய்யலாம், அரிசிக்கு தண்ணிக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவருக்கு பேர் தான் என்ன, பல்லின கலவை. அது அவங்கள பிரித்து அறிய முடியாததுக்கு பேர் வந்து ஏகவின கலவை. பிரித்து அறிய முடியும்னா பல்லின கலவை. வேற என்ன சொல்லலாம், எண்ணெயை வந்து தண்ணிக்குள்ள ஊத்தி பாருங்க, தண்ணி கீழே நிற்கும், எண்ணெய் மேல நிற்கும், உங்களால பிரித்து அறியலாம். அது ஒரு பல்லின கலவை. ரைட், இப்போ கேள்விக்கு வந்தீங்கன்னு சொன்னாங்க என்னன்னா, உப்பு கரைசல் ஏகவின கலவை. ஏகவின கலவை நமக்கு என்ன தெரியும், பிரித்தறிய முடியாது. உப்பு கரைசல் உங்களால பிரிச்சறியவே முடியாது. உப்பை தண்ணிக்குள்ள கரைச்சிங்கன்னு சொன்னா பிரிச்சறியலாம், சரி பிரிச்சறிய முடியாது. ரைட், அப்போ நம்ம முதலாவது விட போட்டாச்சு. ரெண்டாவது இதுக்கு நம்ம மூணாவதே பார்த்தோம். தேங்காய் எண்ணெய் நீர், தேங்காய் எண்ணெய் நீர் தண்ணிக்குள்ள ஓடினா தண்ணிக்குள்ள இருக்கும், தேங்காய் எண்ணெய் மேலுக்கு இருக்கும், பிரிச்சறியலாம். மணல் கொண்ட நீர், மணல் தண்ணிக்குள்ள மண்ணை போட்டு பாருங்க, மண் கீழே நிற்கும், தண்ணி மேல நிற்கும், பிரிச்சறியலாம். பனிப்புகார், பனிப்புகார்ல வந்து என்ன செய்யலாம், பிரிச்சறியலாம். பனியையும் நோமல் இதையும் வந்து என்ன செய்யலாம், நீங்க பிரிச்சறியலாம் தானே. அப்ப என்ன செய்யலாம் வந்து, உப்பு கரைசல் தான் மெயினான விட. இப்ப பனிப்புகார் வந்து சில பேர் குழப்பலாம், அப்புறா பனிப்புகார் உங்களுதான் பனிப்புகார் வழியா தெரியுமே, வெள்ளை கலர்ல வழியா தெரியுமே இதுதான் பனிப்புகார். சரி, அப்ப பிரிச்சறியலாம் இந்த பனிப்புகார். பனி இல்லாத ஒரு இதை வந்து வாயு வந்து, ஆனா வாயுக்களுக்குள்ள இருக்கிற வந்து நைதரசன், இன்டு கேஸ், H2 கேஸ், ஹைட்ரசன்லாம் சொல்லலாம். இந்த போகுது, இந்த ஹைட்ரசன் போகுது, இந்த ஆக்சிஜன் போகுது, நம்ம சொல்லலாமா, சொல்லலாம். அது வந்து என்னது, ஏகவின கலவை. வழி வந்து ஒரு ஏகவின கலவை. ஆனா ஒரு பனி புகார்ன்னு வரக்குள்ள அந்த இடத்துல வெள்ளை கலர்ல அந்த புகார் இருக்குன்னு என்ன செய்யலாம், நீங்க சொல்லலாம். அப்ப அது என்னது, பள்ளின கலவை. சரியா, ரைட், அவ்வளவுதான், சிம்பிள். ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அருகில் உள்ள மூலகத்தையும் வலுவளவை கேட்காங்க. அருகில் உள்ள மூலகத்துல வலுவளவை கேட்காங்க. ரைட், வலுவளவை காண்றதுக்கு நம்ம என்ன பார்க்கணும், இறுதி ஓட்டு இலத்திரனை பார்க்கணும். இறுதி ஓட்டுல வந்து ஆக 2 இலத்திரங்கள் தான் இருக்குது. எனவே இறுதி ஓட்டுல ஆக 2 இலத்திரன் தான் இருக்குது. 2 இலத்திரங்கள் இருக்கிற பட்சத்துல வந்து இவர் வந்து அட்டமைப்பு எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், எத்தனை சக்தி மட்டம் பாத்தீங்கன்னா 4 சக்தி மட்டம். அவை 2 8 8 2 இவர் இலத்திரன் அமைப்பு. இவர் என்ன செய்யலாம், 2 8 8 இவர் 2 இலத்திரன் இவர் என்ன செய்யலாம், ஒன்று வந்து இவர் அந்த 2 8 8 இப்படி ஒரு அட்டமைப்பு எடுக்கும். இல்லாட்டி 2 8 8 இப்படி ஒரு அட்டமைப்பு எடுக்கும். இப்படி எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு 6 இலத்திரனை ஏற்கும். ஆனா இப்படி எடுக்கிறதுக்கு ஒரு 2 இலத்திரனை மைனஸ் பண்ணிவிட்டான்னா சரி. அப்ப இவருக்கு எது லேஸ்ன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 2 இலத்திரனை மைனஸ் பண்ணி விடுறான் லேஸ். சரிதானே, சரியா தானே. இப்போ வந்திருக்கேன் 3 இலத்திர மிஸ் ஆயிருக்கு. அப்போ படத்தை பார்க்கண்டா, பலவளவு 2 தான் வரும், 3 கொடுத்துருக்காங்க. ஒரு இலத்திரன் மறைஞ்சிருக்கா, ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். 2 இலத்திரம் தானே இருக்கு.
இறுதி ஓட்டில் 2 இலத்திரங்கள் தான் இருக்குது. அவங்க வந்து 3 கொடுத்துருக்காங்க. சரிதானே, 3 கொடுத்துருக்காங்கன்றக்குள்ள ஒரு இலத்திரன் மறைஞ்சிருக்கா, அங்கேயே மறைஞ்சிருக்கு போல. சரியா, பிள்ளாடி 3 இல்லாடி 1 வராதுன்னு சொன்னா வடிவா 2 தெரியுது. எங்கேயோ 1 வந்து மிஸ் ஆயிருக்கு. சரியா, ரைட். அப்போ அது வந்து இப்போ பிரிண்டிங்கில் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. சரிதானே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன, சக்தி மட்டங்கள்ல நீங்கள் சக்தி மட்டம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சக்தி மட்டம் எத்தனை இருக்குன்னு, சக்தி மட்டம் 1 2 3 4. ஸோ என்ன, சக்தி மட்டங்கள் அன்றைக்கி 4. இப்போ அடுத்ததுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட். அடுத்த வழியை பார்ப்போம். அடுத்த வழியை பார்த்தீங்கன்னா பின்வரும் மூலங்கள் இணைந்து உருவாகும் பணிப்பு. இப்போ என்ன வரப்போகுது, இறுதி ஓட்டில் வந்து 1 இலத்திரன் இருக்கு. அப்போ 1 இலத்திரன் இருக்குண்டா ஒரு அட்டை இப்போ என்ன வரப்போகுது, 2 8 இலத்திரனை இப்போ வந்து 2 8 1 வரும். அதாவது பிக்கு வந்து அவர் வந்து அட்டமைப்பு எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், 7 இலத்திரன் ஏக்கு விரும்புவாரா 1 இலத்திரன் இலக்கு விரும்புவாரான்னு கேட்டால் அவர் வந்து என்ன செய்வார், 1 இலத்திரனத்தை இலக்கத்தான் விரும்புவார். அப்போ பீட இலத்திரன் அமைப்பு 1. ஏட இலத்திரன் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 இலத்திரன். அப்போ இவர் 1ன்னு சொன்னால் இவர் இறுதி ஓட்டில் 1 இலத்திரன் இருக்கான்னு சொன்னால் அவர் நம்ம உலோகம், யாரவர் உலோகம். சரி, உலோகம் விரிக்கட்டு. இப்போ ஏட இலத்திரன் பார்த்தீங்கன்னா இறுதி ஓட்டில் வந்து 1 2 3 4 5 6 7 இலத்திரன் இருக்கு. அப்போ இவர் என்ன 2 8 7. சரியா, 2 8 7. இவர் என்ன செய்யலாம், 1 7 இலத்திரனை இழக்கலாம், 7 இலத்திரனை இழக்கலாம், இல்லை என்ன செய்யலாம் 1 இலத்திரனை ஏற்கலாம். இப்போ என்ன செய்வார், இவர் வந்து 1 இலத்திரனை ஏற்பார். சரியா, 1 இலத்திரனை ஏற்பார். 1 இலத்திரனை ஏற்பார்ன்றக்குள்ள இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஐயா இது குளோரின் தானே, இது இப்போ 7 இலத்திரன் இழக்கலாம். நான் என்ன சொன்னேன், இங்கே 1 இலத்திரனை ஏற்கனவே கொடுக்குதே 1 இலத்திரன் 1 கொடுக்குதுன்றக்குள்ள அது 1 இலத்திரனை வாங்கத்தான் பார்ப்பாரு தவிர திருப்பி 1 இலத்திரனை இழக்க விரும்ப மாட்டார். குளோரின் தான், குளோரின்றது வந்து 1 7 தான், அதில் வலுவலோ நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யப்போகுது, அது மாறப்போகுது. அவர் என்ன செய்வார், 1 இலத்திரனை கொடுக்காருண்டா 1 இலத்திரனை வாங்கத்தான் போகணும். இப்ப இந்த இடத்துல இவர் 7 இலத்திரனை ஏற்கிறவராக இருப்பாருன்னு சொன்னா இவர் கட்டாயம் இந்த என்ன செய்வார், இந்த இலத்திரனை கொடுத்துருப்பார். ஆனா இவர் என்ன செய்வார், அங்க 7 இலத்திரனை ஏற்கிறவர்களே இவர் வழங்குறவர் தானே. அப்ப இவர் வழங்குறவர்னா இவர் வழங்குற இலத்திரனை இவர் வாங்குவார். அப்ப இங்கே இவர் வலுவலோ ஒன்றைத்தான் எடுக்கும் குளோரின். விளங்குதா எப்படி அந்த நிலைக்கேற்ற மாதிரி கண்டுபிடிச்சு போடுறோம்ட்டு. இப்ப இங்க இலத்திரன் என்ன, இங்க 1. ஆகவே என்ன இருப்போது, இப்ப ஏட நிலையம் ஏட வலுவலம் உண்டுதான், பீட வலுவலம் உண்டுதான். அவை ஏக்கு ஒரு பிக்கு போகும், பிக்கு போகும். அவை பிஏன்னு சொல்லி ஒரு மெயின் பிஏ பிஏ முன்னுக்கு போறோம். பி வந்து உலோகம், கேடிலையும் பிட அப்படித்தான் இருக்கும். சரி, அடுத்ததுக்கு போவோம். அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி வந்து அந்த இருக்கு, ரைட். சரி, 10 கேள்வி செய்தோமா, 10 கேள்வி செஞ்ச மாதிரி இல்லையே, கேள்வியை மிஸ் பண்றானா இல்லையே. 24 இதில் பார்த்தீங்கன்னா கத்தியால் வெட்டக்கூடிய அளவுக்கு மென்மையான உலோகம் வந்து சோடியம். அது உங்களுக்கு அந்த சோடியத்தில் இயல்புக்குள்ள கொடுத்துருப்பான், கத்தியால் வெட்டக்கூடிய உலோகம் மண்ணெண்ணெய்க்குள் வைத்து பாதுகாக்கப்படும் என்று அவன் கொடுத்துருப்பான். சரிதானே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிதானே, நீல நிற சுவாலையுடன் எரியும் வந்து கந்தகம். சரியா, நீல நிற சுவாலையோட எரியிறால் வந்து கந்தகம். சரிதானே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. சுவாலையோட எரியிறாக்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம அடுத்த வேலைக்கு போவோம். அது இந்தியோட நான் இந்த கிளாஸ் இப்போ இதோட இந்த கிளாஸை நிப்பாட்டுறேன். நாளை இன்றைக்கு நான் நிச்சயத்தை செய்கிறேன். சரிதானே, ஏன்னா ஜூம் கிளாஸ் இப்படி இல்லைன்னா இப்போ ரெக்கார்டிங்கை தான் நான் தர வேண்டி வரும். அடுத்தது நான் இப்போ என்னன்னு சொன்னால் வந்து 2015 இருந்து 2026 வரைக்கும் 10 அல்லது 15 இல்லை சொல்லுவாங்க 2016 உங்களோட சிலபஸ் மாறினத்துல இருந்து 2025 வரைக்கும் நடந்த 10 இயர்ஸ் பாஸ் பேப்பரை நான் உங்களுக்கு வடிவா வழக்கமா செய்யலாம். இது பெய்டு கிளாஸ் தானா, இது பெய்டு கிளாஸ் தான். ஒரு ஃபீஸ் வந்து 1200 ரூபா வாங்க வேண்டி வரும். 1200 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஒரு மந்த்துக்கான ஃபீஸ் தான் வாங்க வேண்டி வரும். 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செய்வேன். சரி, 2016 இருந்து 2025 வரைக்கும்
சரியா, நான் அதை அப்டேட் பண்ணுறேன். சரியா உங்களுக்கு என்ன கட்டாயம் நான் இது செய்கிறதுக்கு நான் ஜூமுக்கு பே பண்ணேன். அவ்வளோ ஜூமுக்கு பே பண்ணல. பே பண்ண அப்படின்னா இன்றைக்கி 40 நிமிஷத்தில் நிற்கிற அந்த இஷ்யூலாம் வந்து ஜூமுக்கு பே பண்ணால் அந்த இஷ்யூலாம் வராது. நான் அதை கூடிய சீக்கிரத்தில் ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பேன். ஜூமுக்கு பே பண்ணுவேன். உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து என்ன செய்வேன்னா 3 மாதம் இருக்குது. செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா, செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுவேன். செப்டம்பர் 1லேருந்து உங்களுக்கு டிசம்பர் 1க்குள்ளே, சரியா, டிசம்பர் 1க்குள்ளே நான் வந்து இந்த 10 வருஷத்து பாஸ் பேப்பரையும் விளக்கமாக உங்களுக்கு செஞ்சு முடிச்சிருப்பேன். சரிதானே? ரைட். இப்போ இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயோ இல்லை ட்ரைவ்லேயோ வரும். பார்த்து போட்டு உங்களோட ஃபீட்பேக்குகளை நீங்கள் வந்து சேட்டில் போடுங்க. சரியா? ரைட், ஓகே.